வணக்கங்கம்மா. நமஸ்காரம் அப்பா. நமஸ்காரங்க ஐயா, ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. சொல்லுங்க ஐயா. அப்பா, இப்ப பஞ்சபூதங்களும் இருக்குது இல்லையா? இப்போ ஸ்தூல பஞ்சபூதம், சூக்ஷ்ம பஞ்சபூதம்னா 5 பஞ்சபூதங்கள் இருக்கு. இப்போ ரஜோ, தமஸ், அதுக்கப்புறம் இந்த 3 குணங்களும் சாத்விக், இந்த 3 குணங்களும் பஞ்சபூதத்துக்கும் தனித்தனியாக, இப்போ விண்ணுனா இந்த குணம், நீர்னா இந்த குணம், அப்படி தனியா உண்டா? இப்ப அதுதான் நீங்க பார்க்க போறோம். அதை நான் விரிவா சொல்றேன். அதாவது இப்போ நம்ம இன்னும் குணங்களுக்குள்ளேயே வரல. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பஞ்சபூதங்களை எப்படி பிரிக்கிறதுங்கிற அளவுக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம குணங்களுக்குள்ள வரும்போது உங்களுடைய சந்தேகத்துக்கான விடை எல்லாம் அதுல கிடைச்சிடும். சரி சரிங்கப்பா. இப்ப நீங்க பஞ்சபூதங்களுக்குள்ள ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்ப நேற்று பஞ்சீகரணம் பண்ணதுல அதுல எதுவும் இல்லைங்கப்பா. சரி, அப்ப அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு குணங்கள்ல வரும்போது இந்த சந்தேகத்துக்கான விடை கிடைச்சிடும். சரி, நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. சின்ன சந்தேகம் சொல்லுங்க ஐயா. இப்ப நம்ம அந்த அசல் 5 பூதம் இருக்குல்ல, 100% ஆகாயம், 100% நீர், அதுல இருந்து 50% 12.5 12.5 5 பிரிஞ்சிருக்கு. இது அந்த 50-50 காம்பினேஷன்ல இப்ப ஒரு உயிருக்கு அந்த கீழே காம்பினேஷன் எல்லாமே 5 இருக்குமா இல்ல சிங்கிள் இது இருக்குமா? எல்லா பூதங்களும் கலந்தா தான் வேலை செய்ய முடியும். உடம்பு இப்ப நமக்கு இயங்குது அப்படின்னா 5 பூதங்கள் நமக்கு கலந்துருக்கதான் நம்ம இயங்குறோம். ஆனா நம்ம உடம்புக்குள்ள எந்தெந்த பூதம் எந்தெந்த ரேஷியோவில் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம ஒரு ரேஷியோக்குள்ள வரும்போது நம்ம உடம்பு இந்த தன்மை அடையுது, இன்னொருத்தருக்கு வேற ரேஷியோல வரும்போது அவருக்கு அந்த தன்மை அடையுது. அப்படிங்கிற கணக்குலதான் உடம்பு நம்ம பிரிச்சு பாக்குறோம். அப்படிதான் உடம்பு போகும். இல்லைங்க, இப்ப இந்த நேற்றுக்கு காமிச்ச இமேஜஸ்ல மேல ஃபுல் அந்த 100% இருக்கு, கீழே 5 காம்பினேஷன்ஸ் இருக்கு, 5 வட்டம் இருக்கு. இப்போ ஒரு உயிருக்கு அந்த 5 வட்டமும் சேர்த்தா இல்ல ஒரு வட்டத்துல இருக்கிற 5 காம்பினேஷன் மட்டுமான்னு கேக்குறீங்க? 5 பூதங்களும் சேர்ந்து 5 வட்டம் அப்படி பார்க்க கூடாது. அதாவது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம 5 பூதங்களை தனித்தனியா காட்டிட்டு இருப்போம். ஆனா 5 பூதங்களும் ஒன்று சேர்ந்துதான் இருக்கு. அதுல எப்படி நீங்க இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மெஜாரிட்டி 50% ஈஸ்வரன் எடுத்துக்கிறான் எல்லா பூதங்கள்லயும். அப்படி புரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்ப காற்றுல 50%, ஆகாயத்துல 50%, நெருப்புல 50% எல்லா பூதங்கள்லயும் 50-50% ஈஸ்வரன் எடுத்து வச்சுக்கிட்டான். மீதி 50-50%ல 12 நம்ம பிரிச்சு இப்படி வச்சிருக்கிறோம். அதுல காற்று பூதத்துல 12 4 பிரிக்கிறோம், ஆகாய பூதத்துல 12 4 பிரிக்கிறோம். இப்படி எல்லாம் பிரிச்சு எடுத்து இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி மாத்தி 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 போடும்போது நமக்கு பல உடம்பு கிடைச்சிடும். ஆனா ஈஸ்வரன் அவன் ஒட்டுமொத்த உடம்புக்குள்ள இருந்து இத்தனையும் அவனுடைய கட்டுப்பாட்டிலேயே இணைச்சுதான் வச்சிருக்கான். ஏன்னா நம்ம அதை கட் பண்ணி எடுக்கிறது இல்ல. அதுதான் நான் நேத்தே சொன்னேன். உங்களுக்கு அந்த முழு தன்மையிலிருந்து நம்ம பிரிச்சு எடுக்கிறது இல்ல, எல்லாமே ஒட்டுக்காதான் இருக்கும். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, ஆகாய பூதத்தை 2ஆ பகுத்து பாருங்க இப்படி பிரிக்கிறோம், காற்று பூதத்தை பகுத்து இப்படி பிரிக்கிறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு தனித்தனி கேட்டு மாதிரி ஒரு புரிய வைக்கிறதுக்காக காட்டுறதுனால நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு வட்டமும் தனித்தனியா இருக்கும் போல் இருக்கு, ஒவ்வொரு வட்டமும் தனித்தனி ஜீவர்களுக்கு அப்படி புரிஞ்சுக்க கூடாது. அது புரியறதுக்காக அப்படி விளக்கம் கொடுக்குறோம். ஆனா எல்லா பூதங்களும் சேர்ந்துதான் இருக்கும். இப்ப நமக்குள்ள இருக்குன்னா, இப்ப என்னுடைய உடம்பு எப்படி உருவாயிருக்கு, பஞ்சபூதங்கள் உருவாயிருக்கு. இப்ப இந்த பருவுடல் மண் தத்துவம், இப்ப எனக்கு உடம்புக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற ரத்தம் நீர் தத்துவம், அப்புறம் காற்று பிராணன், அதாவது காற்று தத்துவம். இப்படிதான் நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் உடம்பும் பஞ்சபூதங்களால் உண்டாக்கப்பட்டது. அப்ப அந்த பஞ்சபூதங்கள் பௌதீக உடம்பு புரியும் போது வெளியே போயிடும். அப்ப வெளியே போகும்போது சூட்சம பூதங்களுக்குள்ள சேர்ந்துடும். அப்படிதான் நம்ம இந்த பாடத்திட்டங்கள்ல புரிஞ்சுக்கிட்டு பயணம் பண்ணணும். அந்த ரேஷியோ மிக்சிங் அது உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி சொன்னேன். அது நேற்று சொன்னதுல உங்களுக்கு ஒரு ரிப்பீட்டடா வேணும், இன்னொரு டைம் சொல்றேன். ஐயா, ஒரு கேள்வி ஐயா. இப்போ இது மனிதனால மட்டும்தான் இறை சக்திய உணர முடியும் அப்படின்னு சொல்றீங்க. அந்த மனிதன் பூமியில மட்டும்தான் இருக்கிறான். ஆமா. இந்த மத்த கிரகங்களும் கோள்களும், இப்ப இந்த நம்ம மில்கி வேல இருக்கிற இந்த கிரகங்களும் கோள்களும் இல்லாம அந்த வெளியில இருக்கிற மத்த கோள்களும் கிரகங்களும் கேலக்சிஸும் அது இருக்கிறதுக்கான என்ன பயன் அது மனிதனுக்கு? இப்ப நீங்க இந்த பாடத்துல இன்னும் கொஞ்சம் டெப்தா வந்தீங்க அப்படின்னாங்க ஐயா, இங்க அதான் படைப்பே இல்லைன்னு சொல்றோம். அதாவது உண்மையிலே இங்க எந்த படைப்புமே படைக்கப்படவே இல்லை. ஆனா படைத்தது போல இங்க மனம் உருவாக்கி வச்சிருக்கிறது தான் இந்த பிரம்மாண்ட உலகம். இப்போ நாம இந்த கேலக்சி அப்படின்னு பாக்குறது, அப்புறம் இந்த பூமியில கோள்கள்ல மனிதர்களாகிய நாம் வாழ்வது போல மற்ற ஜீவராசிகள் வாழ்வது, இதெல்லாம் நம்முடைய மனம் உருவாக்கி கொண்ட ஒரு உலகம்.
இப்ப இந்த மாதிரி உலகங்களை வந்து புராணங்கள் பேசும்போது என்ன பண்ணோம்னா சொர்க்கலோகம், பூர் புவஸ்வகா அப்படின்ட்டு எல்லாம் நிறைய கீழே 7 உலகங்கள், மேலே 7 உலகங்கள், 14 லோகங்கள் இருக்கு அப்படின்னு எல்லாம் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அது எல்லாமே வந்து உண்மையா உருவகத்துல வரக்கூடிய உலகங்கள் கிடையாது. நம்முடைய மனம் உருவாக்குகின்ற உலகம். அப்படி நீங்க உருவாக்கும் போது இப்ப இந்த பூமிங்கிறதே உங்களுக்கு சொர்க்கமா மாறி தெரியும். இந்த பூமியே உங்களுக்கு வந்து நரகமா மாறி தெரியும். அது எப்படின்னா உங்களுடைய மனம் இருக்கிற நிலை தான் அது. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணுமே தவிர, நீங்க எங்கேயோ தனி உலகம் இருக்கு, நம்ம இங்க இருந்து கிளம்பி அடுத்தது அங்க போய் வாழ்வோமா, சொர்க்கலோகத்துக்கு போவோமா, வைகுண்டத்துக்கு போவோமா அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. அது பிராணங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி பாதையில இழுத்துக்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி உருவகப்படுத்தப்பட்ட உலகங்கள் தான் அது. ஏன்னா மனிதர்களுடைய மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களை நம்ம டியூன் பண்ணி கொண்டு போகணும். ஒரு பாமரனுக்கு இந்த மாதிரி ஹை லெவல் கோர்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா அவனால புரிஞ்சிக்கவே முடியாது. இப்ப நீங்களே பாருங்க, இப்ப நான் இந்த பஞ்சபூதங்கள் பாடம் எத்தனை பேரால புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? பெரும்பாலானவங்களுக்கு இன்னும் குழப்பம் இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஹையர் லெவல் கிளாஸஸ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இருக்கிறவங்களால தான் இதை புரிஞ்சு பயணம் பண்ண முடியும். அதனாலதான் இதுல புத்திசாலிகளுக்கு தான் இங்க வேதாந்த வகுப்புல வேலை அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். அப்ப அதனால நீங்க கேட்கிற கேள்விக்கு வந்து எந்த உலகங்களும் கிடையாது. இங்க ஒரே உலகம் இந்த பூ உலகம் தான். இப்ப இந்த பூ உலகம் நம்முடைய மனோ உலகம் படைச்சிருக்கு. இந்த பூ உலகத்தின் மூலமா இப்ப நம்ம சூரியனை பாக்குறோம், சந்திரனை பாக்குறோம், இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டா நான் இருக்கிறதுனால இருக்குது, இல்லைன்னா இல்ல. அதுதான் வேதம் தெளிவா சொல்லும். அதாவது நீங்க உபநிஷத்துல வந்து படிச்சிருந்தீங்கன்னா அதுல ஒரு ஸ்லோகம் இருக்கு, அடிக்கடி நான் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன், எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் தத்திர சூரியோபாதி நான் சந்திர தாரகம் நேமா வித்யதோ பாந்திகி குதோயம் அக்னிகி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி அப்படின்னு ஒரு அருமையான உபனிஷத் மந்திரம் வந்து கட உபனிஷத்துல வருது. அப்ப அந்த கட உபனிஷத்துல வந்து யமதர்மராஜனும் நசிகேதனும் பேசுற மாதிரி ஒரு உரையாடல் பகுதி. அதுல நசிகேதன் கேட்பான், என்ன கேட்பான்னா, இப்போ இது மாதிரி எல்லா உலகங்கள் இருக்கா, இப்ப நான் இங்க வந்து இருக்கிறேன்னா இது மாதிரி வேற்று உலகங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கும்போது, இது மனம் உருவாக்கின உலகம். அதாவது நீ இருக்கிறதுனாலதான் இங்க சூரியன் இருக்கு, நீ இருக்கிறதுனாலதான் சந்திரன் இருக்கு, நீ இல்லாமல் விண்மீன்கள் ஒளிந்து விட முடியுமா, இல்லது அக்னி ஒளிந்து விட முடியுமான்னு கேட்பாரு. அதுதான் அந்த மந்திரத்துடைய பொருள். அப்போ நான் இருப்பதினால் இங்க எல்லாம் இருக்கிறது, நான் இல்லாவிட்டால் இங்க எதுவுமே கிடையாது. அது எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தூக்கத்திலே ப்ரூவ் பண்ணலாம், மரணத்துக்கு அப்புறம் போலாம். நீங்க நைட்டு தூங்கும் போது டீப் ஸ்லீப் போயிட்டீங்க, உங்களே மறந்துட்டீங்க, உலகமே கைவிட்டு போயிடுச்சு உங்களை விட்டு. அப்ப நீங்க இந்திரலோகத்துல தூங்குனீங்களா, சந்திரலோகத்துல தூங்குனீங்களா, இல்ல பூலோகத்துல தூங்குனீங்களா? சொல்ல முடியாது. அதுதான் இங்க சொல்ல வரோம். அதாவது எப்ப மனம் இல்லையோ அங்க உலகம் இல்லை. அப்ப மனம் வந்தா உலகம் வருது. அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த மனோ உலகத்தை நீங்க மாத்துனா உங்களுக்கு இந்த உலகம் சத்தியலோகமா மாறும். இந்த மனோ உலகத்தை நீங்க மாத்துனா இந்த உலகம் நரகலோகமாவும் மாறும். அப்ப ஏன் சிலருடைய வாழ்க்கை வந்து நரகமா இருக்கு? அவங்க மனோ உலகம் அப்படி, அவங்க நரக வாழ்க்கை தான் வாழ்வாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவன் மோசம் அவன் மோசம் அப்படி இப்படி நெகட்டிவான விஷயங்கள் நிறைய ஏற்றி வைத்துக் கொள்கிறார்கள். அப்ப அவங்க வாழ்க்கை வந்து நரகமா தாங்க இருக்கும். அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். வேற சந்தேகம் ஐயா? ஒரு சந்தேகம் ஐயா, நம்ம நம்ம இந்த மனித உடல்ல வந்து ஆகாய பூதங்கள் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, மெஜாரிட்டியா இருக்குன்னு சொன்னீங்க ஐயா. அப்ப மத்துள்ள இந்த உயிரினங்களுக்கு அது மாதிரி எத்தனைங்க ஐயா, இல்ல அவங்களுக்கு வேற வேற மாறி வருவாங்க? இல்ல, எல்லா பூதங்களுக்கும் பஞ்சபூத சேர்க்கை இருக்கு. பஞ்சபூதங்கள் இல்லாம எந்த உடலும் உண்டாகவே முடியாது. இங்க படைக்கப்பட்ட தாவரங்கள் முதல் கொண்டு மனிதன் வரைக்கும் 84 லட்சம் யோனிகள்ல வருகின்ற எல்லா ஜீவராசிகளும் பஞ்சபூத சேர்க்கையினால் தான் படைக்கப்பட்டிருக்கு. அவைகளை தான் நம்ம ஜீவர்கள் அப்படின்னு சொல்றோம். ஜீவன் அப்படின்னா நீங்க மனிதன் அப்படின்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது, எல்லா ஜீவராசிகளும் அடக்கம். 84 லட்சம் யோனியிலேயே வந்திருக்கு. அதாவது 84 லட்சம் யோனின்னா வேதமைகள், அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஸ்வேதஜம் அண்டஜம் அப்படின்ட்டு நம்ம அதெல்லாம் பின்னாடி வரப்போகுது. இப்ப நம்ம வேதாந்தம் வகுப்பு வந்து உங்களுக்கு A to Z எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடும். நீங்க அதை புரிஞ்சுக்கிறத எப்படி புரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கறத நீங்க இதுல ஆழமா கவனிக்கும் போதுதான் புரியும். எந்த உடலும் வந்து தானா வராது, எல்லாமே பஞ்சபூதங்களோட தான் இருக்கு. பஞ்சபூதங்களுடைய கலவை மாறுபடுவதனால உடல் மாறுது. அப்ப மனித உடலுக்கு ஒரு மாதிரி கலவை, மிருக உடலுக்கு ஒரு மாதிரி கலவை, இப்போ தாவர உடலுக்கு ஒரு மாதிரி கலவை. கலவைன்னா என்ன? அந்த சேர்க்கை. அந்த சேர்க்கை வந்து அதிகமா வந்து ஆகாய தத்துவம் இருக்குது, மற்ற பூதங்கள் குறைவா இருக்கும்போது ஒரு உடல். அதிகமா காற்று தத்துவம் இருந்து மற்ற பூதங்கள் குறைவா இருக்கும்போது அதுக்கு ஒரு உடல். இப்படிதான் இந்த ரேஷியோ மாறி 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 84 லட்சம் யோனிகள்லயும் அந்த பேதமை நடக்குது. அது எப்படி பிரியுது அப்படிங்கறத நேற்றைய பாடத்தை நம்ம அவ்வளவு விளக்கமா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். அது புரிஞ்சுக்கிட்டா போதும். மற்றபடி பஞ்சபூதங்கள் இல்லாம உடல் வரவே வராது. ஏன்னா இது பரு உடல் எடுக்கணும்னா பஞ்சபூதங்கள் தேவைப்படும். சொல்லுங்க ஐயா, புரிஞ்சுக்கிட்டீங்களா?
இந்த உலகம் வந்து வியாபாரிக சத்தியத்துல உண்மையா தானே தெரியுது இல்லையா? அதாவது இந்த உலகம் வந்து விவகாரம் பண்றதுனால நமக்கு உண்மை மாதிரி தெரியுறது காரணம் மனசு இருக்கிறதுனால. மனசு இல்லைன்னா இந்த உலகம் இருக்காது. அதுதான் நம்ம சொல்றோம். 3 சத்தியங்கள் கொஞ்சம் நீங்க படிச்சிருக்கீங்க. பாரமார்த்திக சத்தியம், வியாபகாரிக சத்தியம், பிராதிபாசிக சத்தியம். இப்ப நீங்க பாரமார்த்திக சத்தியம்னா அங்க இருப்பு மட்டும் இருக்கு, இறைவன் மட்டும் இருக்கிறான், அங்க எதுவும் படைக்கப்படவே இல்லை. அந்த நிலை வந்து துரியம். ஆனா நீங்க திருப்பி பருவுடலுக்குள்ள வந்து விவகாரத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா அது வியாபகாரிக சத்தியம். இந்த உலகம் இருக்கு, இந்த உலகத்துல ஈடுபட்டு இருக்கீங்க. அப்புறம் நீங்க இரவு தூங்க போறீங்க. தூங்கும் போது நீங்க என்ன பண்றீங்க, இந்த உலகத்தை விட்டுடுறீங்க, ஆனா கனவு உலகத்தை படைச்சுக்கிறீங்க. அங்க கனவு காணும் போது வேற ஒரு ஆள் வரான், வேற ஒரு உலகம், அங்க வேற மாதிரி உங்களுக்கு பிசினஸ். அப்ப நீங்க அப்படி வாழ்ற ஒரு வாழ்க்கை கனவுல கொஞ்ச நாள் நடக்குது இல்ல, கொஞ்ச நேரம் நடக்குது இல்லையா, அதுக்கு வந்து பிராதிபாசிக சத்தியம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். இந்த 3 நிலைகளும் வந்து கடந்துதான் துரிய நிலை இருக்கு. நீங்க துரியம் போகும்போது மட்டும்தான் தன்னில் தானாய் தன்மயமாய் அந்த இறைத்தன்மை இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்க முதல்ல சத்துவ குணத்துக்கு வரணும், ஈஸ்வர நிலையை புரிஞ்சுக்கணும். அது இந்த பாடத்துல பயணம் பண்ண உங்களுக்கு அந்த தெளிவு வந்தது. வேற சந்தேகம்? உலகம் வந்து நான் இல்லாட்டி இருக்கு, எனக்கு முன்னே இருந்தது, இன்னும் வரப்போகும் காலத்திலும் இருக்க போகிறது. உலகம்ங்கிறது இப்ப நீங்க உண்டாக்குன உலகம். நீங்க இந்த உடம்பை விடும்போது உங்க உலகம் மறைஞ்சிடும். மற்றவங்களுக்கு அந்த மற்றவங்க உலகம் இருக்கும், அவங்கவுங்க உண்டாக்குன உலகம் இருக்கும். இப்போ அந்த உலகம் அப்படிங்கிறது நான் தான் நேத்தே சொல்லிட்டேன். இப்ப நம்ம பூமியில இருக்கிறோம் அப்படின்னா, இப்ப நீங்க நானெல்லாம் உட்காந்து இப்ப இந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறதா இதான் உலகமா அப்படின்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. ஏன்னா இப்போ நாம இந்த வகுப்புல இருந்துட்டு இருக்கிறப்போ இது நமக்கு ஒரு உலகம், நம்மள மாதிரி ஆட்களுக்கு ஒரு உலகம். அப்போ இப்ப நம்மளை விட்டு வேற நிறைய பேர் வந்து சினிமா தியேட்டர்ல சினிமா பார்த்துட்டு இருப்பான், ஒருத்தர் கிளப்ல இருப்பான், ஒருத்தர் டான்ஸ்ல இருப்பான். அவனுக்கு அது உலகம். அப்படிதான் புரிஞ்சுக்கணுமே தவிர நீங்க இந்த பூமி தான் உலகம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள போயிட்டு இருக்கீங்கல்ல, அதுதான் மைண்டோட பிளே. நாங்க அப்படிதான் சொல்றோம். மனசு என்ன நினைக்குதுன்னா, இந்த உருவகப்படுத்தப்பட்ட விஷயங்கள்ல நான் வாழுகிறது இந்த உலகம் அப்படி நினைச்சுக்குது. இங்க நம்ம லைவ்ல என்ன என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோமோ அது நம்முடைய மனோ உலகம். அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதான் நான் சின்ன குழந்தைக்கு நேற்று உதாரணம் சொன்னேன் இல்லையா, குழந்தைங்க உலகம் வந்து விளையாட்டு சாமானை வச்சுக்கிட்டு விளையாடுறதுதான் அதுங்க உலகம். அதுக்கு வந்து வேற விஷயங்கள் எதுவுமே தெரியாது. பேங்க் பிரச்சனையோ, பினான்சியல் ப்ராப்ளமோ, குடும்பத்துல ஒரு உறவுகள் பிரச்சனையோ எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க விளையாட்டுத்தனமா இருப்பாங்க. அவங்க உலகம் வேற. இப்ப நம்ம உலகம் வேற. நம்ம உலகத்துல இப்ப நாம வாழ்ற இந்த மாதிரி பாதையில நாம வாழ்ற உலகம் வேற. நம்மள மாதிரி நிறைய பேர் வேற வேற உலகத்தில் இருப்பான். இப்ப நிறைய பேர் டாஸ்மாக்ல போயிட்டு தண்ணி அடிச்சுட்டு அவன் உலகம் வேற. அவன் இப்ப என்ன இந்த மாதிரி நம்ம மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை கேட்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவன் மயங்கிட்டு எங்கேயோ சொற்குலகத்தில் இருப்பான். அப்ப அவன் உலகம் வேற. அப்ப இங்க எல்லாமே மைண்டு தான் உருவாக்குது இந்த உலகத்தை. ஆனா நம்ம என்னமோ நம்ம லைவ்ல இங்க இருந்து இப்ப நீங்க நான் ஏதோ காரியம் மாற்றிட்டு இருக்கிற மாதிரி தெரியுறதெல்லாம் தற்காலிகமா தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா உடம்ப விட்டு அதுவும் காணாம போயிடுது இல்லையா? அப்ப இந்த உடம்ப விடுறதுக்கு முன்னாடியே நாம இத புரிஞ்சுக்கிறது தான் ஞானம் என்று எங்க சாஸ்திரம் சொல்ல வருது. மற்றபடி வேற எந்த உலகமும் கிடையாது. இந்த உலகம் மனம் படைத்து கொண்ட உலகம். அதனால நம்ம இங்க இருக்கிறோம். அதுவும் நான் தான் சொல்றேன். இப்ப நீங்க ஏதோ உங்களுடைய மனசு இப்படிப்பட்ட உலகத்துல வாழணுங்கிறதுனால நீங்க பாரத தேசத்துல, இந்தியாவில, தமிழ்நாட்டுல பிறந்திருக்கீங்க. இதுவே உங்க மனசு இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தா நீங்க ஆப்பிரிக்கா கண்டத்துல நீக்ரோவா பிறந்திருப்பீங்க. அப்ப நீக்ரோவா அந்த ஆப்பிரிக்கா தேசத்துல பிறந்திருந்தாலும் கூட உங்களுக்கு அங்க எல்லாரும் சாப்பிடுற மாதிரி சாப்பாடு கிடைக்காம சோமாலியா மாதிரி இடத்துல பிறந்திருக்கான்னு நினைச்சு பாருங்க. அவன் வாழ்க்கை சொர்க்கம்னு சொல்றதா எப்படி சொல்றது? நரகம் தான் சொல்லணும். ஏன்னா அங்க தண்ணியும் கிடைக்கிறது இல்ல, உணவும் கிடைக்கிறது இல்ல, எல்லாம் எலும்பு தோலுமா இருக்கு சோமாலியாவில பாத்தீங்கன்னா. அப்படி குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே எலும்பு ஆயிடுச்சு, ரொம்ப ஒண்ணுமே இல்லை. அப்போ அவ்வளவு மோசமான நிலை ஏற்பட்ட அந்த அந்த மக்களுடைய மனோநிலையை நீங்க கவனிச்சு பார்க்கணும். நமக்கு தெரியறது இல்ல. நான் தான் சொல்றேன், உலகம் அப்படின்னா இப்போ எங்க வீட்டுல தண்ணி வந்துட்டே இருக்கு, எனக்கு தண்ணி பத்தி கவலை இல்லை, எனக்கு ஆன் பண்ணா காற்று வருது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா சுகபோகங்களும் அனுபவிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் என்னுடைய உலகம் இப்படி. இதுவே நீங்க ஒரு பிச்சைக்காரனுடைய உலகத்தை எடுத்துக்கோங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, காத்து இருக்கிறது இல்ல, அங்கே அப்படியே புழுக்கத்துல படுத்துட்டு இருப்பான், கொசு கடிச்சுக்கிட்டு இருப்பான், அவனுக்கு எதுவுமே தேவைகள் ஃபுல்ஃபில் ஆகாது. அவனுடைய உலகம் வேற. அப்ப இதுதான் மனோ உலகம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் எதை விரும்புதோ அதை அனுபவமாக்கி இந்த பிராரப்த கர்மாவில அனுபவம் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை தான் நம்முடைய உலகம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படிதான் உலகம். அப்பதான் இது இல்லூஷன் எவ்ரிதிங். அதுதான் இல்லூஷன் சொல்றோம். ஏன்னா இப்படிதான் நம்ம மனசு உருவாக்கி தற்காலிகமா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. இது நிரந்தரமான இல்லையா? உடம்பு விடும்போது இந்த உலகம் மறைஞ்சு போயிடுது இல்ல. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், உடம்பு விடும்போது மறைஞ்சு போறது செகண்டரி, இரவு தூங்கும் போதே மறைஞ்சு போகுது. அப்போ நீங்க இந்த இடத்துல விழிச்சுக்கீங்கன்னு சொல்றோம். ஏன்னா இரவு தூங்கும் போதே நம்ம இந்த உலகத்தை விட்டுறோம். அப்புறம் கோமா ஸ்டேஜ்ல போறவனையும் நம்ம பாக்குறோம். தூங்குறது நாம. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு, அவருக்கு எங்க உலகம் இருக்கு? ஆனா அவர் உயிரோடு தான் இருக்காரு, அவர் எழுந்துகிட்டு தான் இருக்காரு, நம்ம சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவாரு,
அவர் நம்மளை பார்ப்பாரு, ஆனா நாம யாரு அவர் யாருன்னு அவருக்கு தெரியாது. அவர் இந்தியாவில் இருக்கிறாரா இஸ்லாம் நாட்டுல இருக்காருன்னு அவருக்கு தெரியாது. அப்ப எல்லாமே மைண்ட் வேலை செஞ்சாதாங்க உலகம் வேலை செய்யும், இல்லைன்னா உலகம் இருக்காது. அதுல நீங்க தெளிவா இருக்கணும். அதனாலதான் இல்லூஷன் சொல்றோம். சாமிஜி வணக்கம் ஜி. வணக்கங்க ஐயா. வணக்கம் சாமி. இப்ப 84 லட்சம் உயிரினங்கள் இருக்குன்னு சொன்னீங்களா சாமி, இது போல வேற கிரகத்திலயும் இருக்குமா இல்ல இவ்வளவுதான்? வேற கிரகமே கிடையாது. இதெல்லாம் வந்து புத்தக எழுத்தாளர்கள் வந்து இப்ப காசு பண்றதுக்காக ஏதாவது கதை விட்டுக்கிட்டு அங்க உயிரினம் இருக்கு, இங்க நீர் இருக்கு, அங்க அது இருக்குன்னு ஏதாவது வந்து நாசா வந்து ராக்கெட் அனுப்பிச்சு நான் அதை கண்டுபிடிச்சு இதை கண்டுபிடிச்சேன்னு சொல்றான். அந்த நாசா சொல்ற அந்த விஷயங்கள் வந்து நிரூபிக்கப்பட்டதுக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கான்னா கிடையாதுல்ல. ஒரு காலத்துல வந்து நம்ம பூமியை வந்து உருண்டை அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் நம்பவே இல்லையில்ல. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அதை உருண்டைன்னு சொன்னவன அடிச்சே கொண்டுட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது உருண்டைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அந்த நேரத்துல கண்டுபிடிப்பாளர்கள் சொல்ற சில விஷயங்களை சிலர் ஏத்துக்குவாங்க, சிலர் ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப அது மாதிரி இன்றைக்கும் இந்த மாதிரி இப்போ நீங்க செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்பிச்சு அங்க போயிட்டு வந்தது, அங்க அதெல்லாம் இருக்குன்னு சொன்னா சிலர் ஏத்துக்குவாங்க, சிலர் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இப்ப நீங்க சந்திர கிரகம் இருக்கு, சூரியன் இருக்கிறத நம்ம கண்கூட பாக்குறோம். இப்ப சந்திரனுக்கு நாமளே விண்கலம் அனுப்பிச்சோம், அங்க போய் இறங்கி அதை பார்த்துட்டு வந்தது, ராக்கெட்ல நம்ம அதனுடைய விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டோம். அப்ப இது மாதிரி வேற்று கிரகங்கள் இருக்கானா? இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னா நாம தானே உருவாக்கி வச்சிருக்கோம். இங்க நீங்க அதாவது என்ன சொல்லுவோம், ஒரு பாட்டு இருக்குல்ல, உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. அப்ப ஏன்னா இப்ப உங்களுக்கு சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்குங்கிறத நிரூபிக்கப்பட்டாச்சு. உங்களுக்கு கண்லயே பாக்குறீங்க. நீங்க சூரியன் பாருங்க அங்க தெரியுதுன்னு காட்டுறோம், நீங்க பாத்துட்டீங்க. சந்திரன் பாருங்க அங்க தெரியுதுன்னு சொல்றோம், பாத்துட்டீங்க. அப்ப உங்களுடைய புலன்களுக்கு அனுபவமாகிறது சத்தியம். ஆனா அதுக்கு அப்பாற்பட்ட எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாமே, அது உங்களுக்கு புலன்களுக்கு தெரியாததுனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது, அல்லது அவன் இருக்குன்னு சொன்னாலும் உங்களால அதை அனுபவமாக்க முடியாது. அப்ப இது தேவையில்லாத குழப்பத்தை உண்டு பண்ணும். அப்படிங்கிறதுனால நாங்க என்ன சொல்றோம், அது மனம் தானே அப்படி எல்லாம் சொல்றதை வச்சு உருவாக்குது. ஆகவே நீ மனதில உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க ஒன்றுமே இல்லை அப்படிங்கறத வேதாந்த சாஸ்திரத்தினுடைய முடிந்த முடிவு. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இல்லைங்கய்யா, அதாவது அனித்தியமான பொருள் என்பதனால் நம்ம அந்த முடிவுக்கு வருகிறோம் என்று நினைக்கிறேன். கரெக்டா? அது அனித்தியமான பொருள்னா புரியல எப்படிங்க? அனித்தியமான பொருள் எக்ஸப்ட் கான்சியஸ்னஸ் தவிர மற்ற அனைத்துமே அனித்தியம், அழியக்கூடியது. ஆமா. ஏன் அது அனித்தியம்னு சொல்றோம் அப்படின்னா அது மாறிக்கொண்டே இருக்கு இல்லையா, நித்தியமா இல்ல. அதாவது அனித்தியம்ங்கிற வார்த்தை வந்து நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, அது இல்லவே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறீங்களா? அப்படி இல்லை, இருக்கிறது. ஆனால் அது அழியக்கூடியது, அது மாறக்கூடியது என்பதன் கருத்தினால் நம்ம என்ன சொல்றோம், அது இல்லவே இல்லை. இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்றதுனாலதான் ஆங்கில எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள்ல நிறைய பேர் சிக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்து பேசும்போது யூ ஆர் அப்சர்வர், யூ ஆர் விட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே கிடையாது, அது மாயா, அது வந்து சுத்தமா பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா அது ஏதோ ஒரு புத்த மதத்தை சார்ந்த நூல்களுக்கு அவங்க எடுத்துக்கிட்டோம். அந்த பக்கம் கொஞ்சம் மியூட் போட்டுக்குங்க, நாய்ஸ் வரும். மற்றவங்க கிட்ட இருந்து வரதான் எப்படி தெரியல. அதாவது அந்த மாதிரி மற்ற மதங்களை சார்ந்த நூல்களை வச்சு அவங்க அப்படி எல்லாம் பேசுறாங்க. ஆனா நாங்க வந்து எங்களுக்கு பிரமாணம் வந்து வேத சாஸ்திரம் மட்டும்தான். இப்ப நாங்க புத்த மதத்துல இருந்து எந்த கருத்து எடுக்க மாட்டோம், வேற ஆங்கில எழுத்தாளர்களுடைய உரை நூல்கள் எடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அவங்க எல்லாம் இவங்களை பார்த்து எழுதினவங்க, அல்லது அவங்க கருத்து அவங்க கண்ணோட்டத்துல எழுதியிருப்பாங்க. ஆனா நமக்கு ஆதியில நம்முடைய ரிஷிகள் என்ன சொன்னாங்களோ அதுதான் பிரமாணம். அப்போ நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கும்போது எந்த நூல்களும் உருவாகுவதற்கு முன்னாடி நம்முடைய வேத ரிஷிகள் வந்து இதை தன்னுள் உணர்ந்து வெளிப்படுத்தியது தான் நம்முடைய ரிக்கி, யஜுர், சாம, அதர்வனம் 4 வேதங்களும் இங்க கூட்டப்பட்டிருக்கு. அப்ப அதை எடுத்து உபனிஷதங்களாக நம்முடைய ரிஷிகள் அதை நமக்கு புரியுற மாதிரி எடுத்து மாற்றி அமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்ப அதை நீங்க படிக்கும்போது அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன தெளிவு கொடுக்குறாங்க அப்படின்னா, இங்க படைப்பே படைக்கப்படவே இல்லை, இங்க பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. ஆனா பிரம்மத்தினுடைய பிரதிபிம்ப வெளிப்பாடு வந்து ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணி அது மாயா சக்தியா இங்க பிரதிபிம்பிக்குது. அதுக்குதான் நாங்க வந்து இப்படி சொன்ன உடனே அது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம தெரியாம கேட்ட போது நாங்க என்ன உங்களுக்கு சொல்லித்தரோம், சினிமா ப்ரொஜெக்ஷனை பாருங்க. சினிமா தியேட்டர்ல ப்ரொஜெக்டர் இருக்கு, அந்த ப்ரொஜெக்டர் இருந்து ஒரு லைட் பாஸ் ஆகுது, அது போய் அந்த ஸ்கிரீன்ல பட்ட உடனே அங்க உடனே ஒரு உலகமே உண்டாயிடுது. அங்க ஒரு முக்கியமான சீன்ஸ் வந்துடுது, அங்க ஒரு சீனரி இருக்கு, ஒரு இமயமலை இருக்கு, அங்க ஒரு கதாநாயகன், ஒரு கதாநாயகி, அங்க ஊரு எல்லாமே இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு அவ்வளவு லைவா, அப்படி ரம்மியமா, அவ்வளவு ரியலா இருக்கு. ஆனா அது ஒரு படம், திரைப்படம். அது எதனால வந்துச்சுங்க, அந்த ப்ரொஜெக்டர் இருந்ததுனால, அந்த ப்ரொஜெக்டர் இருந்து ஒரு லைட் பாஸ் ஆனதுனால. இந்த கான்செப்ட் அப்படியே நீங்க உங்களுடைய லைஃப்ல பொருத்திக்கிங்கிறது சாஸ்திரம் எப்படி சொல்றதுன்னா, இங்க மனசுதான் இந்த ப்ரொஜெக்டர். இது என்ன பண்ணுதுன்னா ஒரு பீமை வந்து உருவாக்குது, அறிவின் வழியா ஒரு பீமை உருவாக்கி இந்த உலகத்தை உண்டு பண்ணி பாக்குது. அப்ப இந்த உலகம் வந்து இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம முன்னாடி.
ஆனா நமக்கு என்ன மைண்ட்ல தாட் ப்ராசஸ் அப்படின்னா, திரைப்படம் உண்மை இல்லை இல்லையா, அது வந்து போலி, இது வந்து உண்மை, நான் தினசரி அனுபவிக்கிறேன், மாற்றம் இல்லாம நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. ஆனா இத புரிய வைக்கணும் மனசுக்கு. ஏன்னா இங்க திரைப்படம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2D இமேஜின் தான். ஆனா நம்ம உட்காந்து பாக்குற வரைக்கும் அது 3D மைண்ட் நம்புது. ஆனா அது 3D கிடையாது 2D தான் அப்படின்னு சொல்லி நீங்க பக்கத்துல போய் கைய தொட்டு ஸ்கிரீனை தடவி காட்டினீங்கன்னா, ஆமாங்க சொன்ன மாதிரி உருவமே இல்ல, அப்படியே வெறும் பிளைன் ஸ்கிரீனா இருக்கு. ஆனா பார்த்தா கதாநாயகி கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு 3D இமேஜ் மாதிரியே அங்க ரியலிஸ்டிக்கா இருக்கு. ஆனா நாம இங்க போய் தடவி பார்த்தா வெறும் 2D இமேஜ். அப்ப 2D இமேஜ் 3D இமேஜா மாத்திக்கிறது எங்க நடக்குது? உங்க மைண்ட்ல நடக்குது இந்த பிளே. அது நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் நாங்க ஞானம் சொல்றோம். நாங்க எப்படி சொல்றோம்னா, கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம். அப்ப காணல் நீர் எப்படி உங்களை ஏமாத்துதோ, அது மாதிரி திரைப்படம் எப்படி உங்களை ஏமாத்துதோ, அதே சேம் கான்செப்ட் இந்த ரியல் வேர்ல்டு உங்களை ஏமாத்துது. ஆனா இதை மட்டும் நம்ம மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா அது அப்படி, இது இப்படி, இது அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல வருது. ஆனா இதுவும் பொய் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்ப புரியும்னா, நீங்க சத்துவ குணத்துக்கு வந்தாதான் புரியும். அதுக்கு தான் நம்ம உங்களை அப்டேட் பண்ண சொல்றோம். மைண்ட் அப்டேட் பண்ணுங்க. இப்ப இருக்கிற மைண்டை வச்சுட்டு நீங்க அதை புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்ல வரோம். ஏன் புரிஞ்சிக்க முடியாதுன்னா, இப்ப குழந்தைய வந்து நீங்க சினிமா தியேட்டர் கூப்பிட்டு போயிட்டு இது படம் தான் பார்க்கணும், இது ரியல் இல்லைன்னு சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். அவன் அந்த படத்துல உட்காந்து ரியலாவே அதை ரசிப்பான். அதுல அழுதுட்டுருவான். அழுகிற சீன் வந்தா அழுவான், ஃபைட் சீன் வந்தா இதுல இருக்கிற இதை குத்துவான். அவனுக்கு மெச்சூரிட்டி இல்லை அந்த குழந்தைக்கு. நீங்க அந்த குழந்தைய வந்து அவன் என்ஜாய் பண்ணட்டும்னு விட்டுட்டு கம்முன்னு இருக்கணுமே தவிர, நீங்க அவனுக்கு அட்வைஸ் பண்ணி பெரிய சயின்ஸ் சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்து பாரு, இது வந்து ப்ரொஜெக்டர் வந்து லைட் பீம் வருது, அந்த லைட் பீம்ல வந்து இந்த மாதிரி ரேஸ் வருது, அதுலதான் இந்த ஸ்கிரீன் உருவாகுதுன்னு இவ்வளவு சொன்னீங்கன்னா அவன் திருன்னு முழுப்பான தவிர அவனுக்கு நாலேஜே இருக்காது. அப்ப அவனுக்கு சொல்ல வேண்டிய வயசு, சொல்ல வேண்டிய பருவம் வரும்போது சொன்னா புரிஞ்சுக்கிற மாதிரி இங்க நாம சொல்றோம் இந்த பாடத்திட்டத்துல. இப்ப நீங்க வந்திருக்கிற எல்லாருமே இதை ஒரே மாதிரி புரிஞ்சுக்க முடியாதுங்கிறோம். ஏன்னா நீங்க இன்னும் எந்த அளவுக்கு மைண்ட்ல அப்டேட் ஆறீங்களோ அப்பதான் இதை புரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம சொல்றது வந்து கதை கேட்கற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு. ஆனா அவங்க அப்டேட் ஆக வேண்டியது அவங்க பொறுப்புன்னு தான் நம்ம சொல்ல வரோம். ஏன்னா இது வந்து உடனே நடந்துராது. நம்ம இதுல தீவிர தேடுதல், நாட்டம், இதை விடாமுயற்சி, அப்புறம் நம்ம இதுக்கு என்ன அடுத்தது செய்யணும், இது எப்படி நம்ம அப்டேட் ஆகணும் அப்படிங்கிற ஆழமான ஒரு தேடுதல் வர்றவங்க தான் இதுல உயர் பரிமாண அறிவை எட்ட முடியும். அதனாலதான் இதை விடாம பயணம் பண்ணுங்கன்னு சொல்றோம். அப்படி புரிஞ்சுக்கணும். சாமிஜி வணக்கம் ஜி. இதெல்லாம் எதுக்கு சாமி நடக்குது? இந்த பிரம்மத்தினுடைய கனவு நிலைன்றீங்க, இதெல்லாம் எதுக்கு, ஏன் சாமி நடக்குது? நீங்க ஆசைப்பட்டதுனால நடக்குது. நீங்க விரும்புறதுனால இந்த உலகம் வந்திருக்கு. உண்மையிலேயே உங்க விருப்பம் தான் இந்த உலகம். இப்ப நீங்க ஏன் இந்த கிளாஸ் வந்திருக்கீங்க? நீங்க ஆசைப்பட்டதுனால தானே. நீங்க சினிமா தியேட்டருக்கு போயிருக்க வேண்டியதானே. எல்லாம் உங்களுடைய ஆசை தாங்க ஐயா. எல்லாமே உங்க ஆசை தான். நீங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படி உலகம் புரியும். நீங்க வந்து ஆன்மீக சப்ஜெக்ட் படிக்கணும், நான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க. அப்ப அதுக்குண்டான வாய்ப்பு இங்க திறந்திருக்கு. இல்ல நான் எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் சினிமா பார்க்கணும், சினிமா தியேட்டர்ல போய் படம் பார்க்கறேன்னா அங்கேயும் ஒரு கூட்டம் இருக்குல்ல. அப்ப அவங்க எண்ணம் எதை விரும்புதோ அப்படி வாழ்க்கை மாற்றப்பட்டு, வாழ்க்கையில உலகம் இப்படி விரியப்பட்டு இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த உலகம் நீங்க உருவாக்கிய உலகம். உங்களுக்கு எது விருப்பமோ அப்படி நீங்க வாழலாம். ஆனா இப்போ அதை தான் நம்ம சொல்றோம், உங்களுக்கு எது விருப்பமோ அப்படி நீங்க வாழலாம், அது உங்களுடைய ஃப்ரீவில். அந்த ஃப்ரீவில்ல நீங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தி வந்த வேலையை முடிங்கன்னு சொல்றோம். அதுதான் இந்த பாடத்தினுடைய நோக்கம். அப்படி புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. வணக்கம். சொல்லுங்க ஐயா, இந்த 87 லட்சம் யோனி பேதங்கள் தேவைதானா இந்த உலகத்துல இந்த ஈஸ்வரன் தன்னை உணர்ந்து கொள்ள? இல்லை என்றால் பஞ்சபூதம் சுயம்புவாக இத்தனை உடல்களை எடுத்து பஞ்சீகரணம் செய்து கொள்கிறதா? பஞ்சபூதம் எல்லாம் சுயம்புவெல்லாம் எடுக்கிறது இல்லை. அதாவது இறைவனுடைய படைப்புல வெளிப்பட்ட அந்த ஆகாய தத்துவத்திலிருந்து மற்ற 4 பூதங்கள் வெளியே வருது. அந்த 4 பூதங்களும் இங்க ஒன்றோட ஒன்ற ரேஷியோ மிக்ஸ் ஆகுறதுனால இங்க இப்படி படைப்பு உருவாக்கப்படுது அப்படிங்கறத ஒரு சயின்ஸ் மாதிரி உங்களுக்கு இந்த வேதாந்த பாடம் விளக்கம் கொடுக்குது. ஏன்னா இப்ப நீங்க கேட்கலாம்ல, இப்ப மனித உடல் எனக்கு வந்தது எந்த அடிப்படையில வந்தது, மிருக உடல் வந்தது எந்த அடிப்படையில வந்தது, ஏன் அது மிருக உடலா மாறிச்சு அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்விக்கு முன்னாடியே வேதாந்த அப்ப வந்து நீங்க அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த பாதையில வரும்போது உங்களுடைய சந்தேகத்துக்கு எல்லாம் விட கிடைக்கும். ஆனா நீங்க இதை தொடர்ந்து பயணம் பண்ணணுங்க ஐயா. ஒரு வகுப்பு அட்டன் பண்ணிட்டு நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். கண்டினியூ வாங்க, நிறைய விஷயங்கள் புரியும். கண்டிப்பாக நம்ம வகுப்பு போலாம். இப்ப நான் சொல்றேன். இப்போ ஒரு ஸ்கிரீன் வந்திருக்கா? பாருங்க, வேதாந்தத்துல கைவல்ய நவநீதம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அது பாருங்க, ஒரு அழகான பாடல். சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை, ஆதலால் இந்த 4ம் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும்.
நூதன விவேகி உள்ளம் நுழையாது, நுழையுமாகில் பூத ஜன்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே அப்படின்னு கைவல்ய நவநீதம். இப்ப இந்த பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒருத்தர் சாதனமின்றி சாதிப்பார் உலகில் இல்லை. இங்க சாதனம் இருக்கணும். ஏதாவது ஒரு சாதனம் இல்லைன்னா அவன் சாதிக்க வாழ்க்கையே வாய்ப்பே இல்லை. இப்ப நம்ம நேற்றைக்கு பார்த்தோம், சாதனம்னா என்ன? சாஸ்திரமும் குருவும் இந்த உலகமும் சாதனம். அப்ப சாதனம் அப்படின்னு இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு நமக்கு சாதிக்கிற விஷயம் என்ன? மோட்சம், வீடு பேரு, பிறவா பெருநிலை. அப்ப இந்த சாதிப்பை நம்ம சாத்தியமாக்கணும் அப்படின்னா சாதனம் தேவைப்படுது இல்லையா? அதை இங்க சொல்லுது கைவல்ய நவநீதம். சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை, ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும் அப்படின்னு சொல்லுது. அப்ப அது எந்த நான்குங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். அடுத்த 2 லைன்ல சொல்லுது பாருங்க, நூதன விவேகி உள்ளம் நுழையாது. ஏன்னா இது ஒரு புதுமையான விஷயம், அது அவ்வளவு சீக்கிரம் உள்ள போகாது. ஆனா நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமேங்குது. நுழைஞ்சிட்டா அவன் பல கோடி ஜென்மங்கள் செய்த புண்ணியத்தின் பலனாக அவன் வந்த வேலையை முடிக்கிறான் அப்படிங்கிறது அருமையா சொல்லுது. அப்ப இங்க இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம என்ன சொன்னோம்னா, சாதன சதுஷ்டயம் அப்படின்னு ஒரு 4 விஷயங்கள் இருக்கு. சாதன சதுஷ்டயம். அது சாதன சதுஷ்டயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வைராக்கியம், விவேகம், சமாதி, சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம் அப்படிங்கிற ஒரு 4 விஷயம் இருக்குங்க. இந்த 4 யாருக்கு தெரியுதோ அவனுக்கு மட்டும்தாங்க அறிவு உண்டாகும், மற்றவர்களுக்கு அந்த அறிவு உண்டாகாது. அப்ப அந்த 4 என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஏன்னா இந்த 4ம் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும் அப்படின்னு அழகா அதை சொல்லும் போது நாம அதை நல்லா கவனிச்சு உள்வாங்கிக்கணும். ஏன்னா அந்த 4 விஷயங்கள் வேதாந்த சாஸ்திரம் சொல்லி கொடுக்கும்போது முதல்ல வைராக்கியம் சொல்லுது, அப்புறம் விவேகம் சொல்லுது, அப்புறம் சமாதி சட்க சம்பத்தின்னு ஒரு விஷயத்த சொல்லுது, அப்புறம் முமுட்சுத்துவம் அப்படின்னு 4வது விஷயத்த சொல்லுது. முமுட்சுத்துவம் அப்படின்னா மோட்சத்தின் மீது இச்சை. அதாவது நான் இந்த பிறவி பயனை அடைய வேண்டும், பிறவா பெருநிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு வந்துடுச்சுன்னா அதுக்கு பேரு முமுட்சுத்துவம்னு பேரு. அப்ப வைராக்கியம் அப்படின்னா என்னன்னா பற்றற்ற நிலை. வைராக்கியம் என்றால் பற்றற்று இருத்தல். நீங்க வைராக்கியம் அப்படின்னா வேற மாதிரி புரிஞ்சிக்க கூடாது. நிறைய பேர் வைராக்கியம்னா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்த நான் சாதிப்பேன், அதை வைராக்கியமா நான் இருந்து சாதிச்சு காட்டுறேன் பாருங்க, அப்படி நினைச்சுக்கிறத வைராக்கியம்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா வைராக்கியம் அப்படின்னா பற்றற்று இருத்தல். பற்றற்று இருத்தல்னா எப்படின்னா, மனம் இந்த விஷயத்த உண்மை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா அது பற்றற்று இருத்தல்ங்கிற நிலைப்பாடு. அப்ப மனதுக்கு அந்த விஷயத்தினுடைய நித்திய அனித்தியத்தை காட்டி கொடுக்கணும். அதுதான் நித்திய அனித்திய வஸ்து விவேகம்னு சாஸ்திரம் பேசும். அப்ப இங்க எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கிறத நீங்க மனசுக்கு காட்டி கொடுத்தா மட்டும்தான் இந்த மனசு நித்தியமான விஷயத்தை நாடும். இல்லைன்னா அது என்ன பண்ணிச்சுட்டு இருக்கோம், எதை வேணா உண்மை நினைச்சு அது பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். அனித்தியமான விஷயங்கள் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கும். அப்ப ஓடி திரும்பி பார்க்கும்போது காலம் கடந்து போய் ஐயோ இத்தனை நாள் நான் இது பின்னாடி ஓடுனேன், இது பயன்படாதா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா வேஸ்ட் இல்லையா? அதுக்கப்புறம் மரணம் வந்துட போகுது, அதுக்கப்புறம் ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப மரணம் வருவதற்கு முன்னாடியே எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கிற ஒரு விவேகம் நம்ம இடத்துல உருவாகிறதுக்கு தான் அடுத்த வழி சொல்லுது பாருங்க, வைராக்கியம் விவேகம். அப்ப விவேகம்ங்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாடத்திட்டத்துல. நீங்க அந்த நித்தியத்தையும் அனித்தியத்தையும் பகுத்து பிரித்து பார்க்கின்ற ஒரு புத்திசாலியா இருந்தா மட்டும்தான் இந்த பாடத்திட்டத்துக்குள்ள நீங்க ஜெயிக்க முடியும். அப்ப இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வர்றவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும், ஒரு புரிதல் இருக்கணும், சொல்றதை ஏத்துக்கக்கூடிய பக்குவம் இருக்கணும், அதை உள்வாங்கி அதன் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்டு தெளிவடைய வேண்டும். அப்பதான் இதுல ஜெயிக்க முடியும். அப்போ அது தவிர சமாதி சட்க சம்பத்தி அப்படிங்கிற 6 விஷயங்கள் இருக்கு. அதையெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த பாடலுடைய பொருள் பார்ப்போம். சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை, ஆதலால் இந்த 4ம் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும். நூதன விவேகி உள்ளம் நுழையாது, நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே. அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் அவ்வளவு சீக்கிரம் ஒரு அறிவாளிக்கு கூட புரியாது. அவ்வளவு கஷ்டம் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறது. ஏன்னா இது ஒரு புதுமையான சப்ஜெக்ட். ஆனா இது உள்ள நுழைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நுழையும் ஆகில் பூத ஜென்மங்கள். ஏன் பூத ஜென்மங்கள்னு சொல்லுதுன்னா, பஞ்சபூதங்கள்ல நீங்க பல ஜென்மங்கள் எடுத்திருப்பீங்க. நீங்க பஞ்சபூதங்களோட தன்மையை வச்சு நீங்க புழுவா பிறந்திருப்பீங்க, பூச்சியா பிறந்திருப்பீங்க, பறவையா பிறந்திருப்பீங்க. ஆனா இப்ப மனித ஜென்மத்துக்கு வந்திருக்கீங்க. அப்ப பூத ஜென்மங்கள் கோடி, அப்படி கோடி கோடி ஜென்மங்கள் நீங்க எடுத்திருப்பீங்க. ஆனா எந்த பிறவியிலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல பாருங்க. ஏன்னா சாதனம் கிடைக்கல உங்களுக்கு. இப்ப இந்த பிறவியில சாதனம் கிடைச்சிடுச்சு. என்ன சாதனம் கிடைச்சிருக்கு?
சாஸ்திரம் கிடைச்சிருக்கு, குரு கிடைச்சிருக்காங்க, மனித உடல் கிடைச்சு இந்த உலகத்துல நீங்க இந்த பாடத்தை படிக்க முடியுது. அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப இது நீங்க செஞ்ச புண்ணியம்னு சொல்லுது. புனிதனாம் புருடனாமே, அப்படிப்பட்ட புண்ணியத்தினால் அவன் புனிதன் அடைகிறான். அந்த மனிதன், அந்த புருஷன் புனிதத்தன்மையை அடைய போகிறான் அப்படின்னு இந்த கைவல்யன் அவனிடம் அருமையான ஒரு விஷயத்தை இங்க சுட்டி காட்டுதுங்க. வழிமுறை தெரியாமல் யாரும் எந்த ஒன்றையும் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாது. அதனால் என்ன செய்ய வேண்டும் என்று சாதனைகளாக இந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள 4 வழிமுறைகளை அறிந்து அதற்கான தகுதிகளையும் வளர்த்தி கொண்டு அதனால் உண்டான ஞானத்தில் ஜீவன் முக்தன் என்ற உயர்நிலைக்கு ஒருவனை அழைத்து செல்வதே இந்த புத்தகத்தின் உன்னத நோக்கம் என்று நாம் இந்த வேதாந்த சாஸ்திரத்தை பார்க்கிறோம். அப்ப ஜீவன் முக்தன் என்பது இந்த பருவுடல் கொண்டு வாழும் பொழுதே எப்பொழுதும் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டு மற்றவர்களையும் ஆனந்தப்படுத்துவது என்பதாகும். ஏன்னா ஜீவன் முக்தன் அப்படின்ட்டு எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்க கூடாது. அதாவது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த சாஸ்திரத்தை படிச்சுட்டா எதுவுமே நம்ம செய்யறதுக்கு இல்ல, உலகமே இல்ல, ஐ ஆம் கான்சியஸ்னஸ், இங்க நோ வேர்ல்டு அப்படின்லாம் கதை விட்டுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் அரைகுறையா படிச்சவங்க. இங்க வேதாந்த சாஸ்திரத்தை நீங்க ஊடுருவி பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த படைப்பே உங்க மனதின் அடிப்படையில படைக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் இந்த அனுபவத்துக்காக தான் இந்த படைப்பை உண்டாக்கி இருக்கிறீங்க. நீங்க வாழ்க்கையை அனுபவிக்கத்தான் வந்திருக்கீங்க, வாழ்வதற்காகத்தான் வந்திருக்கிறீங்க. ஆனா எப்படி வாழ்றதுன்னு தெரியாம வாழ வேண்டாம், இப்படி தெரிஞ்சுக்கிட்டு வாழுங்க. அப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா அந்த வாழ்க்கையில ஆனந்தம் இருக்கும். அந்த வாழ்க்கைக்கு பேரு ஜீவன் முக்தின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப நீங்க அந்த ஜீவன் முக்தி தன்மையை அடைஞ்சாதான் உங்களை ஜீவன் முக்தன்னு சொல்லும். அப்ப இது போன்ற வேதாந்த சாஸ்திரங்களை தன்னுடைய தாய்மொழியிலேயே எளிதாக கற்க விரும்புகின்ற சாதனைகளுக்கு இந்த பாடங்களை கற்பதில் தக்க வழிகாட்டியான சத்குரு இல்லையெனில் அவ்வளவு எளிதில் இவதைகளை ஆழமாக புரிந்து கொள்ள முடியாது. காரணம் என்னன்னா, அவனிடம் ஏற்கனவே பல கோடி ஜென்மங்களால் உண்டான வாசனைகளின் அடர்த்தியின் காரணமாக சம்ஸ்கார பதிவுகள் அவ்வளவு எளிதில் இவைகளை புரிந்து கொள்ளவும் விடாது அப்படின்னு இங்க சாஸ்திரம் வெட்ட வெளிச்சமா சொல்லி கொடுத்தது. அப்படி ஒருவேளை இவைகள் அனைத்தும் புரிந்து விஷயங்கள் அவன் உள்ளத்தின் உள்ளே நுழைந்து தன் உண்மை தன்மையை அறிந்து கொள்ள முடிந்ததானால் அவன் பல கோடி ஜன்மங்களிலே செய்த புண்ணியத்தின் பலனாக இந்த உயரிய வேதாந்த சாஸ்திரம் புத்தகம் அவனது கைக்கு கிடைத்துள்ளது என்பதை அறிய வேண்டும் என்று இந்த நூல் நமக்கு இங்க புரிய வைத்தது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு உயர் பரிமாண அறிவை நம்ம எட்டுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த வேதாந்த சாஸ்திரம். அப்ப இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், தன்மாத்திரைகள் தான் இப்ப நம்ம பஞ்சபூதங்களை பிரிச்சு பார்த்தோம். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் போலாம். இப்ப நான் அது எப்படி போறதுன்னு சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஸ்லைடு மாத்துறேன். இப்போ இந்த ஸ்லைடு வந்துருச்சுங்களா? நல்லது. பாருங்க, இப்ப நம்ம 5 பூதங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி ஆகிய பஞ்சபூதங்களை பத்தி நம்ம பார்த்தோம். அந்த பஞ்சபூதங்களும் ஒன்றோடு ஒன்று சேருவதுக்கு பேரு தன்மாத்திரைகள் அப்படின்னு பேரு. தன்மாத்திரைகள் அப்படின்னா ஒரு பூதத்தை எடுத்து இன்னொரு பூதத்தை இணைச்சோம்னா அதை நம்ம தன்மாத்திரைகள்ங்கிற பேர்ல அழைக்கிறோம். அப்ப அந்த தன்மாத்திரைகளை பற்றி இங்க விளக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா, சப்தம் விஷயம், காது கருவி. அப்ப சப்தமாக விளைவதும் காதால் உள்வாங்கப்படுவதும் சப்த தன்மாத்திரை என்ற நுண்ணிய குணத்தின் விளைவு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க இந்த தன்மாத்திரைகள் விஷயம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பஞ்சபூதங்கள்ல இப்ப ஒரு பூதம் இன்னொரு பூதத்தோட ரேஷியோ மிக்ஸ் ஆகும்போது ஒரு மனித உடல் கிடைக்கும். இப்ப அந்த மனித உடல்ல புலன்கள் படைக்கப்பட்டிருக்கும். அந்த புலன்கள் பாத்தீங்கன்னா 5 புலன்கள் இருக்கும், காது, கண்கள், மூக்கு, நாக்கு அப்படின்ட்டு. அப்போ இந்த பஞ்சபூதங்களுடைய ரேஷியோல மிக்ஸ் ஆன பிறகு நமக்கு மனித உடல் அப்படிங்கிறதுனால 5 புலன்கள் கிடைச்சிருக்கு. இதுவே பஞ்சபூதங்களுடைய ரேஷியோல மாறுபாடு உண்டாயிட்டா உங்களுக்கு 5 புலன்கள் கிடைக்காது. தாவர உடம்பா மாதிரி ஒரே ஒரு தொடு உணர்வு மட்டும் கிடைக்கும். அப்ப தோல் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். காது இருக்காது, கேட்க முடியாது. வாய் இருக்காது, பேச முடியாது. கண் இருக்காது, பார்க்க முடியாது. அப்ப அந்த இடத்துல ஒரே ஒரு அறிவு மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஜீவராசி எது, ஒரு ஜீவன் எது அப்படின்னா அது தாவரம். அப்புறம் 2 அறிவு உள்ள ஜீவராசி எது அப்படின்னா புழு, பூச்சி. அப்ப 3 அறிவு உள்ள ஜீவராசி எது அப்படின்னா ஊர்வன, பாம்பு, பல்லி. அப்ப 4 அறிவு உள்ள ஜீவராசி எது அப்படின்னா பறவைகள். 5 அறிவு உள்ள ஜீவராசி மிருகங்கள். 6 அறிவு உள்ள ஜீவராசி மனிதன். அப்ப இங்க 6 அறிவு ஏன் மனிதனை சொல்றோம் அப்படின்னா, 6ஆம் அறிவு பரிமாணம் என்பது மைண்ட் அப்டேட்டட் ஆனதுனால. மைண்ட் அப்டேட் ஆகலைன்னா அவன் மனித உடலில் இருக்கின்ற மிருகம். அதுல எந்த சந்தேகமும் நீங்க பட வேண்டியதே கிடையாது.
இப்போ நிறைய பேர் வந்து மனித உருவத்தில் இருக்கிறதுனால அவன் மனுஷன் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது உங்களுடைய அறியாமைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா காலையில எழுந்திருப்பான், வேலைக்கு போவான், தண்ணியை போட்டு வந்து நைட்டு படுத்துருவான், காலையில எழுந்து வேலைக்கு போவான், அவர் சாயந்தரம் வரும்போதே தள்ளாடிக்கிட்டு வருவான் வீட்டுல. அவனுக்கு வீட்டை பத்தி கவலை இல்ல, குடும்பத்தை பத்தி கவலை இல்ல, யாரை பத்தியும் கவலை இல்ல. அவனுக்கு தேவை தண்ணி போடுறதுக்கு பணம். அது அவனுக்கு உடம்பு வேலை முடிஞ்சா வேலை செய்வான், இல்லைன்னா திருடுவான். அவன் வாழ்க்கை அவ்வளவுதான். அப்ப அவன் ஏன் எப்படி அவன் மனிதனா இருக்கான்? அவங்கள பாக்குறதுக்கு மனிதன் மாதிரி தெரியும், ஆனா அவன் மனித உருவில் இருக்கிற ஒரு மிருகம். அவன் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புலன்கள் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும். மிருகத்துக்கும் கண் இருக்கு பார்க்கும், மிருகத்துக்கும் காது இருக்கு கேட்கும், மிருகத்துக்கும் வாய் இருக்கு பேசும். அப்ப எந்த இடத்துல மனிதனுக்கும் நமக்கு வித்தியாசம் அப்படின்னா பகுத்தறிவுல தான் மனிதனுக்கு நமக்கு வித்தியாசம். அப்ப பகுத்தறிவு தான் 6ஆம் அறிவு. அப்ப எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பகுத்து பிரித்து பார்த்து வாழ தெரிந்தவன் மனிதன். அப்படி வாழ தெரியலன்னா அவனை மனிதன் என்றே சொல்ல முடியாதுன்னு தான் சாஸ்திரம் வெட்ட வெளிச்சமா சொல்லிடுது. ஆனா நாம புரியாம ரோட்ல போறவனெல்லாம் மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா அது நம்முடைய அஜ்ஞானம் தான் நான் சொல்றேன். ஏன்னா நமக்கு புரியல. அப்படி இருக்கிற மனிதன்கிற இது கேரக்டர்ல அந்த கேட்டகரியிலேயே நம்ம சேர்த்துறது கிடையாது. அது ஞானிகளுக்கு தெரியும், அஜ்ஞானிகளுக்கு தெரியாது. இல்ல அவன் என்ன நினைப்பான், இவனும் மனுஷன் நானும் மனுஷன் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா ஏன் அவனுக்கு புரியலன்னா அவனுக்கு புரியாது, எத்தனை சொன்னாலும் புரியாது, நீங்க என்ன சொன்னாலும் புரியாது, அவனுக்கு நல்ல விஷயமே உள்ள போகாது. அவன் வந்து அவ்வளவு மந்த புத்தி உள்ளவன், அவன் தமோ குணத்துல இருள்ல சிக்கிக்கிட்டு இருக்கிறவன். அவனுக்கு நீங்க எதையுமே புரிய வைக்க முடியாது. அவன் சராசரி மனிதனா கூட வாழ முடியாது. அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி மனிதர்களுக்கும் காது இருக்குங்க. அந்த காதுல நம்ம பேசுற சப்தமும் கேட்கும். ஆனா விஷயம் என்ன, அந்த சப்தத்தினால கேட்கக்கூடிய விஷயம் அவனுக்கு புரியுமான்னா புரியாது. ஏன் புரியாதுன்னா அவனுக்கு அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு மைண்ட் வளரவே இல்லை, மனசு வளரவே இல்லை. மூளை வளர்ந்துருக்கான்னா மூளையெல்லாம் நீங்க எடுத்து வெயிட் போட்டு பாருங்க, நமக்கு இருக்கிற மூளை மாதிரி அவனுக்கு மூளை இருக்கும். அப்ப மூளையில ஏதாவது வித்தியாசமானா அதெல்லாம் ஒரு வித்தியாசம் இல்லை. அந்த விஷயத்தை உள்வாங்குற அளவுக்கு மைண்ட் அப்டேட் ஆகாம அவன் வளராமே இருக்கிறான். அறிவு வளரவே இல்லை, ஆள் தான் வளர்ந்துருக்கிறான், அப்படிதான் இருக்கான். அப்ப இந்த விஷயம்ங்கிற விஷயம் அவனுக்கு ஒரு குறைச்சல் சத்தம் மாதிரி. எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ ஒரு நாய் கத்துதுன்னா நாய் குறைக்கும், ஆனா அதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? நாய் வந்து வல்லு வல்லு வல்லுன்னு கத்திட்டு இருக்கு, அது இதைதான் நமக்கு சொல்ல போது, நமக்கு ஏதாவது அது மீனிங் புரிஞ்சுக்க முடியுமா? நம்மளால புரிஞ்சிக்க முடியாது இல்லையா? அப்ப அதுல இருந்து ஒரு விஷயத்தையும் நம்மளால புரிஞ்சிக்க முடியாது, ஆனா அது கத்திக்கிட்டு இருக்கும். அது மாதிரி அவனுக்கு அந்த தமோ குணத்துல இருக்கிறவனுக்கு அது ஏதோ கத்துதுங்கிற மாதிரி நாம பேசுறத நினைச்சிட்டு இருப்பான். நாம பேசுறதையே இந்த ஆள் ஏதோ கத்திக்கிட்டு இருக்கான், இவனுக்கு விவரமே தெரியலன்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா நம்ம எப்படிப்பட்ட உயிரிய விஷயத்த பேசிக்கிட்டு இருப்பாங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும், அவனுக்கு தெரியாது. அந்த நாய்க்கு தான் கத்திக்கிட்டு இருக்கிறது தன்னுடைய பாஷையில் அது என்ன சொல்ல வருதுங்கிறது நாய்க்கு மட்டும் தான் தெரியும், ஆனா நமக்கு புரியாது. இப்படிதான் இங்க உலகம் எல்லாம் இயங்கிட்டு இருக்கு. அப்ப இங்க தன்மாத்திரைகள்ல ஏன் இங்க இந்த விஷயத்த நான் எடுத்து சொல்றேன் அப்படின்னா, அந்த காதுங்கிற கருவி இருந்தா மட்டும் போதாதுங்க. அந்த சப்தமாக விளைவதும் காதால் உள்வாங்கப்படுவதும் சப்த தன்மாத்திரை என்ற நுண்ணிய குணத்தின் விளைவு. இந்த நுண்ணிய குணத்தின் விளைவு என்னன்னா, விளையும் சப்தத்திற்கு ஆதாரமாக இருக்கும் சப்த தன்மாத்திரையே காது என்றும் கருவிக்கு ஆதாரமாக இருக்கின்றது அப்படின்னு நீங்க சொல்ல வருது. அப்படின்னா காதுங்கிற ஒரு கருவி வந்து எல்லாருக்கும் இருக்கலாம், ஆனா நம்ம கொடுக்குற விஷயத்த உள்வாங்க தெரியலன்னா அந்த காது இருந்து பிரயோஜனம் இல்லை. கண்ணுன்னு ஒரு கருவி ஒருத்தனுக்கு இருக்கலாம், ஆனா பார்க்க பார்வை இல்லைன்னா கண் இருந்து பிரயோஜனம் இல்லை. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல. இப்ப கண் இருந்து குருடனா, காது இருந்து செவிடனா நிறைய பேர் நம்ம பார்க்க முடியும். அப்ப என்ன காரணம் அப்படின்னா, அந்த சக்தி அந்த காதுக்கு அவன்கிட்ட செயல்படல, அந்த கண்ணுக்கு சக்தி செயல்படல. அப்ப அதனால வெளி உருவத்துல அந்த புலன் இருக்கும், ஆனா உள்ள அதனுடைய சக்தி இல்லாததுக்கு காரணம் இங்க தன்மாத்திரை அந்த பஞ்சபூதங்கள்ல ஏற்பட்ட சேர்க்கையில சரியா அந்த வேலை நடக்கல, எங்கேயோ தவறு நடந்துருச்சு. அதனால சக்தி அவனுக்கு அந்த காது இருந்தும் கேட்க முடியாம செவிடனா போயிட்டான், கண் இருந்தும் பார்க்க முடியாம குருடனா போயிட்டான். அப்ப அதுல என்ன ப்ராப்ளம்னா, மாத்திரை தன்மாத்திரையில ஏற்படுகின்ற பிரச்சனை அப்படிங்கிறது இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அந்த தன்மாத்திரை தான் நம்ம இப்போ அந்த பஞ்சபூதங்களை சேர்க்கிற விஷயங்களா பாக்குறோம். அப்ப காது என்ற கருவி திடமான வஸ்து, சப்தம் என்னும் விஷயம் அதை விட நுண்ணியது, சப்த தன்மாத்திரை அதை விட நுண்ணியது. அதாவது சர்க்கரையில் இனிப்பு போல அது ஒரு தனி பண்பு. அப்ப இந்த இடத்துல நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப சர்க்கரையை பார்க்கறதுக்கு நமக்கு தெரியுது, வெள்ளையா இருக்கு, இப்படி பொடி பொடியா இருக்கு, இது எதனால் செய்யப்பட்டது, கரும்பினால் செய்யப்பட்டது, எல்லாம் நமக்கு புரியும். ஆனா அதை சுவைச்சா எப்படி அதனுடைய இனிப்பு நமக்கு அனுபவம் ஆகும்? அப்போ சர்க்கரைனா இப்படி ஒரு சுவை இருக்குது அப்படிங்கிறத நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா அந்த சுவைக்கக்கூடிய ஒரு நாக்குங்கிற புலன் உங்ககிட்ட இருக்கணும், அந்த சுவை நரம்புகள் உங்களுக்கு சரியா வேலை செய்யணும். அப்ப நீங்க அந்த இனிப்பு சுவைய அனுபவம் ஆக்குனா சர்க்கரை இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் பண்றீங்களோ புரிஞ்சுக்கிறீங்களோ,
அப்படி ஒரு தனி பண்பு இங்க ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சக்தியா இருக்கு. அதை வந்து நம்ம தன்மாத்திரைகள் அப்படிங்கிற பேர்ல அழைக்கிறோம். தன்மாத்திரை அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி பண்பு இருக்குங்க. காதுக்கு ஒரு தனி பண்பு, கண்ணுக்கு ஒரு தனி பண்பு, மூக்குக்கு ஒரு தனி பண்பு. இது எல்லாமே உள்ள வந்து சக்தியா இருக்கு. அந்த சக்தியை தான் நான் இப்ப பஞ்சபூத சக்தியா சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க பஞ்சபூத வடிவத்துக்குள்ள இப்ப இந்த உடம்பு வந்து உட்கார்ந்து இருக்கு அப்படின்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? பௌதிக உடம்பு வந்துருச்சு சரி, ஆனா இந்த பௌதிக உடம்புக்குள்ள சில நுண்ணிய சக்திகளும் பஞ்சபூதத்தினுடைய அடிப்படையில தான் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக இங்க தன்மாத்திரைகளை வச்சு சாஸ்திரம் பேசுது. அப்ப ஒவ்வொரு தன்மாத்திரையுமே இவ்வாறு தனி பண்புகளே. இந்த பண்புகள் அல்லது குணங்கள் விஷயமாகவோ கருவியாகவோ விளைவது எவ்வாறு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா தன்மாத்திரை இலங்கும் நிலையை குறித்து வேதாந்த நூல்கள் என்ன கூறுகின்றன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சபூதங்களின் ஆதார குணங்களாகிய இந்த தன்மாத்திரைகள் தனித்தனியே சுத்தமான கலப்பற்ற தெளிந்த நிலையிலும் விளங்குகின்றன. ஒன்றோடு ஒன்று கலந்துபட்ட நிலையிலும் விளங்குகின்றன. அதுதான் நம்ம நேற்று பார்த்தோம். இந்த தன்மாத்திரைகள் வந்து தனித்தனியாகவும் இருக்கும், கலப்பற்ற தெளிந்த நிலையிலும் இருக்கும், ஒன்றோடு ஒன்று கலந்துபட்ட நிலையிலும் இருக்கும். அப்ப இது ரேஷியோ பொறுத்த வரைக்கும் மாறி மாறி இருக்கும். அப்படி எல்லா மாற்றங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிற இந்த பஞ்சபூதங்களுடைய ஆதார குணங்களைத்தான் நம்ம தன்மாத்திரைகள் என்று இங்க சொல்றோம் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த வார்த்தை வந்து உங்களுக்கு புதுசா இருக்கும், தன்மாத்திரைகள் அப்படின்ட்டு. இந்த தன்மாத்திரைகள்லாம் என்னன்னா பஞ்சபூதத்துக்கு உண்டான ஒரு குணம். அந்த குணம் எப்படின்னா அந்த ரேஷியோவை பொறுத்து குணபேதங்கள் மாறும். இப்ப முதல்ல ஒரு ஐயா கேட்டாரு, சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் எப்படி மாறுபட்டு காணப்படுது, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்ட்டு. இப்ப நேரடியா நம்ம சத்துவ குணம் ரஜோ குணம் போறதுக்கு முன்னாடி அந்த குணம் எப்படி உருவாகுதுங்கிறத இந்த பஞ்சபூதத்தினுடைய அடிப்படையில புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்தது நம்ம சத்துவ குணம் ரஜோ குணம் தமோ குணம்னா என்னன்னு பார்க்க முடியும். அப்ப இங்க நீங்க என்ன நல்லா புரிஞ்சுக்கணும்னா, பஞ்சபூதங்களுடைய ஆதார குணங்கள் தான் இங்க தன்மாத்திரைகள். அப்ப அந்த தன்மாத்திரைகளுடைய கலப்பு முன்ன பின்ன மாறும்போது அது கலப்பற்ற தெளிந்த நிலையிலும் இருக்கலாம், ஒன்றோடு ஒன்று கலந்துபட்ட நிலையிலும் இருக்கலாம். அப்ப அந்த கலப்பு ஒரு ரித்தத்துடன் நிகழ்கிறது. அந்த ரித்தம்னு சாஸ்திரம் சொல்லும். ரித்தம் நீங்க தமிழ்ல போட்டிருக்கோம் இல்லையா, சான்ஸ்கிரிட் வேர்டு ரித்தம் தான். அந்த ரித்தம் என்றால் ஒரு வகையான இயற்கை ஒழுங்கு, அதாவது நீதி மாறாதது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த கலப்பு வந்து ஒரு ரித்தத்துல இருக்கு. அப்ப 4 பங்கு ஆகாசத்திலே, ஒரு பங்கு காற்று, ஒரு பங்கு நீர், ஒரு பங்கு நெருப்பு, ஒரு பங்கு நிலம் ஆகியவை சேர்கின்றன. 4 பங்கு காற்றில் ஒரு பங்கு ஆகாசம், ஒரு பங்கு நெருப்பு, ஒரு பங்கு நீர் மற்றும் ஒரு பங்கு நிலம் ஆகியன சேர்கின்றன. அதே மாதிரி 4 பங்கு நெருப்பில் ஒரு பங்கு ஆகாசம், ஒரு பங்கு காற்று, ஒரு பங்கு நீர் மற்றும் ஒரு பங்கு நிலம் ஆகியன சேர்க்கின்றன. இப்படிதான் நம்ம நேற்று பஞ்சபூத கலவைகளை சேர்த்து பார்த்தோம். இவ்வாறு எந்த ஒரு பூதத்தின் 4 நிறைகளுடன் மற்ற 4 பூதங்களும் ஓரோர் நிறை சேர்வதை பஞ்சீகரணம் அல்லது பஞ்சீகிருதம் என்று சாஸ்திரம் அழைக்கிறது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பஞ்சீகரணம்னாலும் பஞ்சீகிருதம்னாலும் இங்க அந்த நிகழ்வை எப்படி இது மாற்றி காட்டுது, ஒரு பூதம் இன்னொரு பூதத்தோட எப்படி சேருகிறது, அது அந்த கலவையானது எப்படி இங்க வந்து புரிய வைக்குதுன்னா, ஒரு பங்கு நெருப்பு அப்படிங்குது, ஒரு பங்கு நிலமுங்குது. அப்போ இந்த மாதிரி சேர்றது எப்படி? 4 பங்கு நீரில் ஒரு பங்கு ஆகாசம், ஒரு பங்கு காற்று, ஒரு பங்கு நெருப்பு மற்றும் ஒரு பங்கு நிலம் அப்படிங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நம்ம கீழே 4ஆ பிரிச்சு வச்சிருக்கோம், தனித்தனியா 12 12 12 12. அப்ப இங்க பாருங்க, ஒரு பங்கு ஆகாசம் 12, ஒரு பங்கு காற்று 12, ஒரு பங்கு நெருப்பு 12, ஒரு பங்கு நிலம் 12. அப்ப இந்த 12 12 12 சேர்ந்தா இங்க 50% வந்துருச்சா? இந்த 4 பங்கும் ஒட்டுக்கா இங்க பாருங்க, நீர்ல இருக்கிறது இங்க 50% இருக்கு. அப்படி சொல்ல வருது. 4 பங்கு நீரில் அப்படின்ட்டா நீங்க அங்க 50% பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அதான் நான் சொல்றேன், ஈஸ்வரன் அப்படி தனியா மெஜாரிட்டியான ஒரு பார்ட்டை எடுத்துக்கிறான். ஆனாலும் அங்க இதை எப்படி பிரிக்கிறோமோ அது மாதிரி அங்க 4 பங்கு சேர்ந்து இருக்குது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அங்க ஒரு 50% அப்படியே இல்லை. அது வேணும்னா அதுல இருந்து ஒரு 12% எடுத்து வேற ஒரு பூதத்தோட போய் போட்டுக்க முடியும். அப்படி நம்ம போட்டுதான் அப்படி பலவிதமா நம்ம கலப்படம் பண்றதுதான் இங்க பஞ்சீகரணம் அல்லது பஞ்சீகிருதம் என்று பெயர். அப்ப பஞ்சீகரணம் என்றால் 5 பொருட்களின் சேர்க்கை என்பதை நினைவில் கொள்ளவும். அப்ப சுத்தமான நிலையில் உள்ள பூதங்கள் நுண்ணிய புலப்படாத சூட்சம நிலையில் விளங்குகின்றன. பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பூதங்கள் புலன்களால் அறியப்படும் வண்ணம் பருவுடலாக ஸ்தூலமாக விளங்குகின்றன அப்படின்னு நீங்க சொல்லிடுது. அப்ப பஞ்சீகரணம் செஞ்சுட்டா மட்டும்தான் நமக்கு புலன்கள் மூலமா இந்த விஷயங்களை நம்ம உள்வாங்க முடியும். இப்ப சப்தம் அப்படிங்கிற ஒரு, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இப்ப இந்த சப்தம்ங்கிறது எந்த பூதம் தெரியுமா? ஆகாய பூதம்.
ஏன்னா இப்ப நான் உட்காந்து கோயம்புத்தூர்ல பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க சென்னையில உட்காந்து கேட்கறீங்க, அமெரிக்காவில உட்காந்து கேட்கறீங்க, இங்கிலாந்துல உட்காந்து கேட்கலாம், எங்க வேணா இந்தியாவுடைய பகுதிகளிலேயே உட்காந்து நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஆனா எப்படிங்க அது உங்களுக்கு கிடைச்சது? நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கிறது எப்படிங்க அங்க வந்தது? இந்தியாவுல எந்த பகுதியில வேணா கேட்டுச்சுன்னா, இந்த சப்தம்ங்கிறது ஆகாய பூதம்ங்கிறதுனால இது எல்லா பக்கமும் அப்படியே பாஸ் ஆகுது. ஆனா அதை ரிசீவ் பண்ற ரிசீவர் உங்ககிட்ட காதுங்கிற ஒரு புலன் மட்டும் இருந்தா போதாது. அதே ஆகாய தத்துவ சக்தி உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் நான் சொல்ற விஷயத்தை உங்களால காதுக்குள்ள வாங்கவே முடியுங்க. இல்லைன்னா நீங்க காது மட்டும் வச்சுக்கிட்டு இருப்பீங்க, செவிடனா இருப்பீங்க. அப்ப நான் இங்க இருந்து பேசினா என்ன, உங்க பக்கத்துல இருந்து ஒருத்தர் பேசினாலே உங்களால கேட்க முடியாது. அப்ப உங்க பக்கத்துல இருந்து ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்காரு, அப்படியா நீங்க வரைச்சு பார்த்துட்டு நிற்பீங்க, காது கேட்க மாட்டேங்குது. ஆனா காதுங்கிறது வெளியே பாக்குறது இருக்கு. அப்ப வெளியே பார்த்து காது இருக்குங்கிறதுனால அந்த காது வேலை செய்தான்னா அப்படி வேலை செய்யாது. அதனாலதான் நம்ம சொல்றோம், அந்த ஆகாயம்ங்கிற ஒரு தத்துவம் இருந்தா மட்டும்தான் அந்த காது வேலை செய்யும். அப்ப அங்க சப்தம் அப்படிங்கிறது ஒரு ஆகாய பூதத்தினுடைய தத்துவம் அப்படிங்கிறது எங்க சாஸ்திரம் சொல்லி, அது அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு எங்கிருந்து வேணாலும் எல்லா விஷயங்களும் உங்களால எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாது. அப்ப இதை புரிந்து கொள்ள பிருத்வி ஆகிய நிலம் என்னும் பூதத்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டு, நிலம் பல்வேறு தாதுக்களால் ஆனது. அதை நாம் தொட்டுணர முடிகின்றது, அதன் மனத்தை முகர முடிகின்றது, அதன் உருவத்தை நிறத்தை காண முடிகின்றது, அதன் சுவையை ருசிக்க முடிகிறது, அது கடத்தும் சப்தத்தையும் கேட்க முடிகிறது. அது அந்த பூதத்தின் ஸ்தூல நிலை, அதாவது கண்களால் பார்க்கின்ற ஒரு பௌதீக நிலை என்பதாக இங்க பஞ்சீகரணத்துக்கு அப்புறம் இந்த நிலப்பரப்பு எப்படி எல்லாத்தையும் உணர முடியுதுங்கிறத காட்டி கொடுக்குறாங்க ஒரு உதாரணத்துல. ஏன்னா இப்ப பிருத்திவிங்கிற அந்த பூமி என்ன பண்ணுதுன்னா, நமக்கு தாதுக்கள் பல்வேறு தாதுக்கள் உற்பத்தி ஆனதுனால நம்ம கண்களால பார்க்க முடியுது. மண்ணை எடுத்து மூந்து பாத்தீங்கன்னா மண் மனம் அடிக்குது. மழை பெய்யும் போது பாத்தீங்கன்னா மண் வாசனைன்னு சொல்றோம் இல்லையா, மண்ணுடைய வாசனை வரும். அப்புறம் மண்ணுடைய உருவத்தையும் அதனுடைய நிறத்தையும் பார்க்கிறோம். அப்புறம் மண்ணுக்குன்னு ஒரு தனி சுவை இருக்கு, அதை கடத்தும் சப்தத்தையும் கேட்க முடியும், மண்ணுடைய சப்தத்தையும் கேட்க முடியும். இதெல்லாம் பூதத்தினுடைய ஸ்தூல நிலை அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப ஸ்தூலமாக நாம் அறியும் நிலத்துக்கு இருக்கும் நுண்ணிய இயல்புகள் அதன் சூட்சம நிலை. கேட்கும் போது சப்தமாக, தொடும்போது ஸ்பரிசமாக, காணும் போது ரூபமாக, ருசிக்கும் போது ரசமாக, முகரும் போது கந்தமாக விளையும் அதன் பண்புகள் சூட்சம நிலை அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப நீங்க இங்க அந்த மண்ணுல மனம் இருக்குது, ஸ்மெல் இருக்கு அப்படிங்கறத நீங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? உங்களுக்கு மூக்குங்கிற ஒரு புலன் இருக்கணும், அந்த மூக்குக்கு அந்த நுகரும் சக்தியும் இருக்கணும். அப்ப நுகரும் சக்தி உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான், மூக்கு இருந்தாலும் நீங்க நுகர்ந்த உடனே ஓ மண்ணினுடைய வாசனை இப்படி வருது, அந்த நெய்யினுடைய வாசனை இப்படி வருது அப்படின்னு ஒவ்வொன்றையும் நீங்க பிரிச்சு பாக்குறீங்கல்ல, அந்த பகுத்து பிரித்து பார்க்கின்ற அந்த தன்மை உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, அந்த உள்ள இருக்கிற அந்த பௌதீக உடலுக்கு உண்டான சக்தியாக அந்த நுண்ணிய சக்தி வெளிப்பட்டு இப்படி இயங்குது அப்படிங்கிறத இதை புரிஞ்சுங்க. அப்ப இந்த பண்புகள் பகுத்து பார்க்க முடியாத, பிரித்து உணர முடியாத நுண்ணிய குணங்கள் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லிடுது. ஏன்னா கண்களால் நீங்க புலன்களால் புரிந்து கொள்ளவே முடியாது, ஏன்னா அது சூட்சம விஷயமா இருக்கிறதுனால. அப்ப அது அனுபவத்துலதான் நீங்க முகர்ந்து பார்த்து ஓ மனம் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம், கண்களால் பார்த்து ஓ இந்த நிறம் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம், காதுகளால் கேட்டு ஓ இந்த சப்தம் வருதுன்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப இங்க எல்லாமே உங்களுக்கு அந்த சக்தி இருந்தால் மட்டும்தான், அந்த நுண்ணிய சக்தி இருந்தால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அப்ப பஞ்சீகரணம் செய்யப்படாத சுத்தமான நிலையில் இருக்கும் பிருத்திவி ஆகிய பூதத்தால் ஆனது இந்த சூட்சும நிலை. பஞ்சீகரணத்தால் கலந்துபட்ட நிலையில் உள்ள பிருத்திவி ஆகிய பூதத்தால் ஆனதே நாம் உணரும் நிலம். அப்ப நிலத்தின் பௌதீக நிலையே ஸ்தூல நிலை. அப்ப நிலத்தின் இயல்புகளின் ஆதார குணத்தொகுப்பே அதன் சூட்சும நிலை. தெளிந்த கலப்பற்ற சுத்தமான நிலையில் குணங்களுக்கு ஒரு இருப்பு இருக்கின்றது, அதை சூட்சும நிலை என்று அழைக்கிறோம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுத்தது. அப்ப அந்த குணங்கள் பஞ்சீகரணப்பட்டதும் அவை பௌதிகமான பருநிலை அடைந்து ஸ்தூல பூதங்களாகிய வடிவெடுக்கின்றன. அந்த ஸ்தூல பூதங்களால் ஆனவையே நாம் பிரபஞ்சம் எங்கும் காணும் யாவும் அப்படின்னு இங்க சொல்லிடுது. அப்ப இங்க பௌதீக தன்மைக்குள்ள இந்த பஞ்சபூதங்களும் வருவதனால்தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நமக்கு அனுபவம் ஆகுது. அப்படி அனுபவம் ஆகணும்னாலும் நீங்க வெறும் இந்த உடம்பை மட்டும் வச்சுக்கிட்டு அனுபவம் ஆக்க முடியாது. நான் அன்னைக்கே சொன்னேன், எப்படி சொன்னேன்னா, இப்ப கண் இல்லாதவனுக்கு உலகம் வேற, காது இல்லாதவனுக்கு உலகம் வேற அப்படின்னு நான் போன பாடத்துல உங்களுக்கு புரிய வச்சேன். ஏன்னா இப்போ மனித உடல் மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு கண்ணும் பார்க்க முடியல, காதும் கேட்க மாட்டேங்குது, ஆனா நான் மனுஷனா உட்காந்துட்டு இருக்கேன். இப்ப நீங்க முன்னாடி சொல்றீங்க பாருங்க, இது பேனா இது பென்சில்ங்கிறீங்க, என்னால கண்ணே இல்லையா, நான் எப்படி அது பேனா பென்சில் பார்ப்பேன்? பார்க்கவே முடியாது. அப்ப எனக்கு பேனாவும் தெரிஞ்சுக்க முடியாது, பென்சிலும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப நீங்க என்ன மாதிரி விஷயங்களை வெளியே காட்டி கொடுத்தாலும், பாருங்க இது சூரியன் இது சந்திரன் அப்படின்னு நீங்க காட்டி கொடுத்தாலும் நான் புரிஞ்சுக்க மாட்டேன். கண்ணு மட்டும்தான் இல்லையா அப்படின்னு பார்த்தா காதும் கேட்கலன்னு வச்சுக்கோங்க, சுத்தமா ஒண்ணு பேஸ்ட், நீங்க என்கிட்ட சொல்றதே வேஸ்ட். ஆனா நான் என்ன பண்ணுவேன்,
உயிரோடு உட்காந்துட்டு இருப்பேன், மண்டு மாதிரி உங்க முன்னாடி இருப்பேன், மந்தமா இருப்பேன். ஆனா எனக்கு நீங்க எதையுமே புரிய வைக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய உலகம் வேறையா இல்லையா? அதுதான் நான் சொல்ல வரேன். உலகம் ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னா, இங்க அவரவருடைய மனம் சார்ந்த புலன்கள் சார்ந்த உலகம் விரியும். அப்ப நீங்க புலன்களை எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கறத பொறுத்து உங்களுடைய உலகம். அதே மாதிரி மனதை எப்படி பயன்படுத்துறீங்கிறத பொறுத்து உங்க உலகம். அப்ப இது எல்லாம் சூட்சும விஷயத்தை சார்ந்து இருப்பதனால பஞ்சபூதங்களின் இந்த தத்துவங்கள் உருவான விதம் பற்றி வேதாந்த நூல்கள் என்ன கூறுகின்றன அப்படின்னு பார்த்தா, நிலத்தை விட நீர் நுண்ணியது, நீரை விட நெருப்பு, நெருப்பை விட காற்று, காற்றை விட ஆகாசம் நுண்ணியது. அப்ப நுண்ணிய தத்துவங்களினின்றே அவற்றினும் பருவான தத்துவங்கள் உருவாகின்றன அப்படின்னு நீங்க இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப எப்படி இது வெளியே வருதுன்னு பாருங்களேன். ஆகாசத்திலிருந்து முதல்ல வாயு வருது, வாயுவிலிருந்து அக்னி வருது, அக்னியிலிருந்து நீர் வருது, நீரிலிருந்து நிலம் வருது. இப்படிதான் ஒரு ரித்தம்ல ப்ராசஸ் நடக்குது. மாத்தி ப்ராசஸ் நடக்கவே நடக்காது. நீங்க ஏதாவது திடீர்னு வாயுவில இருந்து ஆகாயம் வருது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. காற்றுல இருந்து ஆகாயம் வரவே வராது. முதல் பூதம் ஆகாயம் மட்டும்தான். இந்த ஆகாய பூதத்திலிருந்து முதல்ல வெளிப்பட்ட ஒரு பூதத்துக்கு பேரு வாயு. அப்ப இந்த வாயு பூதத்திலிருந்து தான் அக்னிங்கிற ஒரு பூதம் வந்தது. அப்ப நீங்க இப்படிதான் ஒன் பை ஒன்னா புரிஞ்சுக்கணுமே தவிர நீங்க எடுத்த உடனே பஞ்சபூதங்களும் அப்படி தனித்தனியா வந்துருச்சு அப்படி புரிஞ்சுக்கவே கூடாது. அதுக்குதான் இந்த மந்திரம் இங்க எடுத்திருக்கோம். அதாவது தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாசகா சம்பூதகா ஆகாசாத் வாயுகு வாயோர் அக்னிகி அக்னேர் ஆப்பகா அதப்ய பிருத்திவி என்கிறது தைத்திரிய உபனிஷத். அப்படின்னா ததக ஆகாசகா சம்பூதகா அப்படின்னு தத்துவ போதம் பேசும். ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து நீர், நீரிலிருந்து நிலம். அப்ப அதே மாதிரி இந்த உடம்பு விடும்போது இந்த ஃபர்ஸ்ட் பருவுடல் விழுந்துரும். பருவுடல் விழுந்த உடனே உள்ள இருக்கிற ரத்தம் எல்லாம் அப்படியே ட்ரை ஆயிடும். அப்போ உள்ள இருக்கிற ரத்தம் எல்லாம் ட்ரை ஆன உடனே உங்களுடைய மூச்சு காற்று வெளியே கிளம்பிடும். அப்புறம் ஆகாய தத்துவத்துல வெளியேறிடுவீங்க, மனம் வந்து வெளியேறிடும். அவ்வளவுதான். இப்படிதான் இங்க உடம்பு வெளியே போகும். அதே மாதிரி உடம்பு உருவாகிறது முதல்ல ஆகாயத்திலிருந்து வாயு, வாயுல இருந்து அக்னி, அக்னியிலிருந்து நீர், நீரிலிருந்து நிலம் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ்ல தான் இங்க பௌதிக உடம்பு உருவாகும். எல்லாமே இந்த ப்ரொசீஜர் இருக்கு. அதாவது இந்த ததக ஆகாச சம்பூதனா அதனிடமிருந்து ஆகாசம் தோன்றியது என்றும் அந்த ஆகாசத்திலிருந்து மற்ற பூதங்கள் உண்டாயின என்றும் பொருள். அப்ப அதனிடமிருந்து சப்த தன்மாத்திரை தோன்றியது. சப்த தன்மாத்திரையிலிருந்து ஆகாச தத்துவமும் ஸ்பரிச தன்மாத்திரையிலிருந்து தோன்றின. ஸ்பரிச தன்மாத்திரையிலிருந்து வாயு தத்துவமும் ரூப தன்மாத்திரையும் தோன்றின அப்படின்ட்டு இங்க ஒவ்வொன்றும் பிரிச்சு 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 இங்க பேசுங்க. அதாவது முதல்ல வந்து ஆகாச பூதத்திலிருந்து சப்தம் அப்படிங்கிற ஒரு சக்தி வெளிப்பட்டது. அது ஆகாச தத்துவம் தான். ஆனா அந்த சப்தம் வெளிப்பட்ட மாதிரி ஸ்பரிச தன்மாத்திரை அடுத்தது வெளிப்பட்டோம். அந்த ஸ்பரிச தன்மாத்திரையிலிருந்து வாயு வெளிப்பட்டது. அப்ப ரூப தன்மாத்திரையும் அதுக்கு பின்னாடி தோன்றியது. அப்ப ரூப தன்மாத்திரையிலிருந்து அக்னி தத்துவம் ரச தன்மாத்திரையும் தோன்றின. அப்படின்னா என்னன்னா இங்க ஒவ்வொரு தன்மாத்திரையிலிருந்து சில சக்தி கிடைச்சது. அந்த மாதிரி இந்த சக்தி வந்து ஒவ்வொன்றா மாறுது அப்படிங்கிறத நான் திருப்பி உங்களுக்கு விவரமா நாளைக்கு சார்ட்ல இதை புரிய வைக்கிறேன். ஏன்னா இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட். இப்ப சட்டுன்னு சொன்னா உங்களுக்கு புரியாது. இப்ப எப்படி பஞ்சபூதங்கள் கிளாஸ் எடுத்தனோ அது மாதிரி இது எப்படி வந்து உங்களுக்கு தன்மாத்திரைகள்ல வந்து எந்தெந்த குணம் எதுக்கு கிடைக்கும், ரூப தன்மாத்திரையில எப்படி அக்னி தத்துவம் வருது, ரச தன்மாத்திரை எப்படி தோன்றியது அப்படிங்கிறதெல்லாம் நாம விரிவா பார்க்க முடியும். நான் ஏற்கனவே இதை உங்களுக்கு புரிய வைக்கணும்ட்டு இந்த பாடத்துல எடுத்தேன். பாருங்க, உங்களுக்கு அந்த பாடத்தை காட்டுறேன். பாருங்க, இப்ப இந்த புக்கு நீங்க பார்க்கலாம். இப்ப இந்த புக்ல நம்ம வந்து முதல்ல பார்க்கும்போது இங்க பாருங்க, ஆகாயத்துக்கு சப்தம் அப்படின்னு பார்த்தோமா, பஞ்சபூத குணங்கள் பார்க்கும்போது முதல்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்ப உங்களுக்கு புரியாம இருந்திருக்கும். இப்ப புரிஞ்சுக்கங்க. பஞ்சபூத குணம் ஆகாயத்துக்கு சப்தம், வாயுவிற்கு சப்தமும் ஸ்பரிசமும். அப்படின்னா என்ன? கேட்கும் சக்தியும் தொடும் உணர்வு சக்தியும் இருக்குது வாயு இருந்தா. தேயுவுக்கு வந்து, தேயுனா நெருப்பு, நெருப்புக்கு வந்து சப்தமும் இருக்கு, ஸ்பரிசமும் இருக்கு, ரூபமும் இருக்கு. அப்ப 3 சக்தி வந்துடுது. எதுக்கு? இந்த அக்னிக்கு. அப்போங்கிற நீருக்கு பாத்தீங்கன்னா சப்தமும் இருக்கு, ஸ்பரிசமும் இருக்கு, ரூபமும் இருக்கு, ரசமும் இருக்கு. அதே மாதிரி பிருத்திவிங்கிற மண் தத்துவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க எல்லாமே வந்துடுது பாருங்க. சப்தமும் இருக்கு, ஸ்பரிசமும் இருக்கு, ரூபமும் இருக்கு, ரசமும் இருக்கு, கந்தமும் இருக்கு. இந்த பஞ்சபூத குணம் இப்படித்தான் இங்க ஒவ்வொரு பூதத்திலிருந்து வெளிப்படுது. அப்ப இந்த குணங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க மற்ற குணங்கள் வந்து இந்த 3 குணங்களை புரிஞ்சுக்க முடியும். பாருங்க, இங்க சொல்ற சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் அப்படின்ட்டு. இப்ப நீங்க நேரடியா சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் இப்ப நான் உடனே வரக்கூடாது அப்படிங்கிறனாலதான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் குணம்னா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக
ஆகாயம்னு ஒரு பூதம் இருக்கு, ஆனா அதுக்கு ஒரு குணம் இருக்கு. அது என்னன்னா சப்தம். அப்ப இந்த சப்தம் தான் இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஓம்காரமா புரிஞ்சுக்கிறோம். இப்ப ஆகாயம் வந்து மேல ஓம்காரமா ஒழிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? ஓம்காரம்ங்கிற ஒரு சப்தம் இருக்கு, ஆ ஊ இம்முன்ட்டு. அது ஆகாய பூதத்துல இருந்துதான் வெளிப்பட்டு இருக்கு. அப்படி வெளிப்பட்டதுதான் இங்க ஒலி. அப்ப அந்த மாதிரி அது வெளிப்பட்ட சப்தம் தான் இங்க ஓம்ங்கிற. நமக்கு எப்பயுமே பிரபஞ்சத்துல ஓம் சப்தம் கேட்டுட்டு இருக்குன்றலாம் எவனாவது யூடியூப்ல போட்டு விட்டுருப்பான். ஆனா அது உண்மையா வந்து ஆகாயத்துல இருந்து வெளிப்படுகின்ற அதனுடைய குணம் அது. அந்த குணம் ஓம்காரமா அந்த சப்தமா வெளிப்பட்டுட்டே இருக்கு. அப்ப இப்ப நான் பேசும் சக்தியே அந்த ஓம்காரம் இருக்கிறதுனாலதான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப என்கிட்ட அந்த ஓம்காரம் எப்படி இருக்கு அப்படின்னா வாயுவா இருக்கு. பாருங்க, வாயுவிற்கு சப்தம் ஸ்பரிசம் அப்படிங்கிற 2 குணம் இருக்கு. அப்ப என்ன அந்த பிராணசக்தியா எனக்கு உள்ள போயிட்டதுனாலதான் நான் பேசவே முடியுது. எனக்கு பிராணசக்தி குறைஞ்சு போச்சுன்னா நான் பேச முடியாது. அதான் பேச்சு மூச்சு இல்லாம போயிட்டான்னு சொல்லுவாங்க. பேச்சும் இல்ல மூச்சும் இல்லைங்க அவனுக்குன்ட்டு. அப்ப பேச்சு மூச்சு இல்லாம ஏன் போயிட்டான்னா அந்த சக்தி, பேசும் சக்தி இழந்துடுறேன். அப்போ வாயுவுக்கு அந்த சப்த சக்தியும் ஸ்பரிச சக்தியும் இருக்கு. தேய்விற்கு வந்து சப்தமும் ஸ்பரிசமும் ரூபமும் இருக்கு. ஏன்னா நெருப்புங்கிறது வந்து ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது இல்லையா? அப்ப அதனால பார்க்கும் சக்தியும் அதுக்கு நமக்கு கொடுக்க முடியும். அப்ப நம்ம கண் வந்து பார்க்கும் சக்தியில் இருக்கு. அப்ப இப்ப நம்முடைய புலன்கள் இருக்குல்ல, 5 புலன்களும் இது மாதிரி 5 விதமான இந்த குணங்களை வைத்துக் கொண்டுதான் நம்ம கிட்ட இயங்கிட்டு இருக்கு. இப்ப எந்தெந்த புலன்கள் வந்து எந்தெந்த பூதங்களோட தொடர்பு வச்சிருக்கு, அது எப்படி வேலை செய்யுது, இது எல்லாமே நம்ம விரிவா பார்க்க போறோம். எல்லாம் ஒரே நாள்ல பாத்திர முடியாது. அதனாலதான் 40 நாள் இந்த கிளாஸ் வச்சிருக்கேன். 40 days இந்த கிளாஸை நீங்க கண்டினியூ பண்ணாதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிளியர் பிக்சர் தெரியும். நீங்க ஒரே நாள்ல எல்லாத்தையும் விட தேடக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாங்க. முதல்ல பஞ்சபூதங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து பஞ்சீகரணம் புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த பஞ்சீகரணத்துல இருந்து அந்த தன்மாத்திரைகளை புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த தன்மாத்திரைக்கு ஒரு குணம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த குணம் என்னன்னா ஆகாய பூதத்துக்கு சப்தம்னு ஒரு குணம் இருக்கு, வாயு பூதத்துக்கு சப்தம் ஸ்பரிசம்னு 2 குணம் இருக்கு, தேயுங்கிற நெருப்பு பூதத்துக்கு சப்தம் ஸ்பரிசம் ரூபம்னு 3 குணம் இருக்கு, அப்பு என்கின்ற நீர் பூதத்துக்கு சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் என்ற 4 குணம் இருக்கு, பிருத்திவிக்கு வந்து 5 குணம் இருக்கு. இப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். பிருத்திவினா பூமி. அப்ப இந்த மாதிரி குணபேதங்கள்ல தான் இங்க பஞ்சபூதங்கள் இயங்கி கொண்டிருக்கு. இந்த இயக்கம் தான் இப்ப இந்த உடலை எடுத்துக்கொண்டு இங்க விவகாரத்துல இருக்குது. அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொண்டு இங்க பயணம் பண்ணும்போது மட்டும்தான் இந்த பாடத்திட்டத்துல நீங்க ஸ்ட்ராங்கா அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியும். அப்ப இந்த மாதிரி புரிஞ்சுட்டு நீங்க பயணம் பண்ணுங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா இப்ப கேளுங்க, நான் சொல்றேன். இப்ப எடுத்த பாடத்துல நல்லது. ஐயா எந்த சந்தேகமும் நடுவுல அந்த கேளுங்க சார். மோகன்குமார் ஐயா, மோகன்குமார் நெய்வேலில இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஐயா. இந்த பஞ்சபூத தத்துவங்களை இதுவரையிலும் அறகுறையா தான் தெரிஞ்சிருந்தேன். சுத்தமா 100% நல்ல விளக்கமாக எல்லாருக்கும் புரிய வைக்க மாதிரி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஐயா. நீங்க நடத்துற பாடத்துல எந்த சந்தேகமே எனக்கு இதுவரையிலும் வரல. ஏற்கனவே அத புரிதல் இருக்கனால வருதோ வரலையான்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னும் உங்க பாடத்தை கேட்க கேட்க 100% புரிதல் வந்துகிட்டே இருக்கீங்க. நல்லா தெளிவாயிட்டு இருக்கீங்க. ஆமாய்யா, சந்தோஷம். ஏன்னா இதுல குழப்பத்திலே இருந்தேன். இந்த பஞ்சீகரணமே எனக்கு குழப்பத்துல, அந்த கைவில நவதியை தான் ஃபுல்லா கேட்டிருக்கேன். உங்க பாடமும் கேட்டிருக்கேன், மத்தவங்க இதையும் கேட்டிருக்கேன். ஆனா நீங்க நடத்துற கைவில நவநீத நடத்தின விதமே வேற. மற்றவங்க எல்லாம் புரிஞ்சிக்க முடியல என்னால. ஆனா நீங்க கைவில நவதிய அந்த பாடத்தை எடுக்கக்குள்ள ஃபுல் புரிதல் வந்தது. நேரடியாக அங்க போய் பார்த்துட்டு வந்துதான் போன இதுல கூட மெசேஜ் போட்டேன். இந்த மாதிரி இது ஒரு பால் அடைஞ்ச மாதிரி இருக்கு, ஏதா பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். அதனால என்ன சொல்ல வரேன்னு புரியலையே. நீங்க நடத்த புரிதல் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் போதே தவிர புரிதல் இல்லைன்னா என்னால என்னன்னு சொல்ல முடியல. 100% புரிதல் இல்லையா. நன்றியா. நல்லதுங்க ஐயா. அதுதான் வேணும். அதாவது மைண்ட் வந்து அப்டேட் ஆகினாதான் நீங்க நல்லா தெளிவா போயிட்டு இருக்கீங்க அடையாளம். ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுங்க ஐயா. எனக்கு அவ்வளவுதான். ஏன்னா நான் எடுக்கிற இந்த முயற்சி வந்து நீங்க பயனடையணும் இல்லையா? சும்மா நான் பாட்டு நான் கத்திட்டு போறதுனால அது பிரயோஜனம் இல்லாம போயிடக்கூடாது. அதனால இப்போ உங்களை மாதிரி ஒரு 10 பேர் பயனடைஞ்சாலும் இந்த பாடத்துக்கு ஒரு பலன் கிடைச்சிடுதுல்ல. அப்படிதான் நான் பாக்குறேன். அதனால எல்லாராலையும் இது பயனடைய முடியும். ஏன்னா ரொம்ப எளிமையா எல்லாம் புரியுற மாதிரி இந்த மாதிரி மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இப்போ ஆன்லைன்ல இப்படி எல்லாம் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா எப்படியாவது உங்களை கொண்டு வந்து சேர்த்துணுங்கிற ஒரு நோக்கம் தான். புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடைமுறைக்கு வாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு நேரம் படுத்தி வகுப்பை முடிக்கலாம். சொல்லுங்க ஐயா. ஓகே, நன்றி ஐயா.
நன்றிங்க ஐயா, எல்லாருக்கும் நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. நன்றிகள் ஐயா. ஐயா நீங்க ரொம்ப ரொம்ப அருமையா எடுக்கிறீங்க ஐயா. நீங்க அந்த பஞ்சபூதத்தோடைய விகிதாச்சாரத்துல மாற்றம் வருதுனாலதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உருவம் எடுக்குங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவா சொல்லி இது வரைக்கும் அந்த மாதிரி நாங்க திங்க் பண்ணது கூட இல்லைங்க ஐயா. அந்த மாதிரி கிளாஸ் எடுக்கும்போது ரொம்ப அருமையா இருக்குங்க ஐயா. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷங்கம்மா. நன்றிங்க. நன்றிகள் ஐயா.